கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மற்றும் ஒரு எபேசிய நிருபத்தின் ஆராய்ச்சிக்கு, அதாவது மூன்றாம் வான மற்றும் ஒரு எபேசிய நிருபத்தின் ஆராய்ச்சிக்கு, அதாவது மூன்றாம் வான வெளிப்பாடுகளை பெற்று மூன்றாம் வான பரலோக வாழ்வை பூமியிலே வாழ்வதற்கு அவளோடு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் மூன்றாம் வான வெளிப்பாடுகளை பெற்று பரலோகத்தில் பூமியில் வாழ்வீர்களாக என்று சொல்லி வாழ்த்துகிறேன். நாம் கடந்த வாரத்திலே இந்த எபேசிய நிருபத்தில் 1ஆம் வசனத்திலே எதை பார்த்தோம்னா, கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறது என்று பவுலடிகளார் கூறுகிற வசனத்தை பார்த்தோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் எபேசுவிலே பரிசுத்தவான்களாய் இருக்கிறவர்கள். நம்மை பார்த்து தேவன் என்று என்ன சொல்லுகிறார்? நாம் வாழுகிற இந்தியாவிலோ அல்லது மற்ற தேசங்களில் இருந்தாலும் அங்கு வாழுகிற பரிசுத்தவான்கள் என்று சொல்லுகிறார். தேவன் நம்மை எவ்வாறு பார்க்கிறார் என்பதை வேத வசனமாகிய கண்ணாடி நமக்கு காண்பிக்கிறது. ஏன் தேவன் பார்க்கிறதை நாம் பார்க்க வேண்டுமானால் அது ஆவி மண்டலத்தில் இருக்கிறபடினால் நாம் பார்ப்பதற்காக நமக்கு ஏதுவாக கொடுக்கப்பட்டது பரிசுத்த ஆவியாகிய தெய்வத்தால் ஏவப்பட்டு பரிசுத்த மனிதர்களால் எழுதப்பட்ட தேவ வார்த்தை. அதில் வெளிச்சம் கொடுப்பதும் அந்த தேவ வார்த்தை, அந்த வார்த்தைக்கு வெளிச்சம் கொடுப்பதும் அதை எழுதின தேவ ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவர். நமக்கு உண்டு பண்ணின, நமக்கு ஆயத்தம் பண்ணின இவைகளை உலகத்தின் கண்கள் காணவில்லை, உலகத்தின் காது கேட்கவில்லை, உலகத்தின் இருதயத்திலே தோன்றவில்லை. ஆனால் நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். எது? பிதாவினால் நமக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டவைகள். அது கண்களுக்கு புலப்படாதது. ஆகவேதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூட யோவான் 16 என்ன சொல்றாரு? இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும், இப்பொழுது சொல்வேன், ஆனால் உங்களால் அதை புரிந்து கொள்ள முடியாது. தேற்றரவாளன் வருவார், பரிசுத்த ஆவியானவர், சத்திய ஆவியானவர் வரும்பொழுது சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதித்து வெளிப்பாடுகளை தருவார் என்று சொல்லி சென்றார். அதே விதமாக அவர் மரித்து உயிரோடு எழுந்து பரமேறின பிறகு, பெந்தோகஸ்தே நாளிலே ஆவியானவர் அருளப்பட்ட பிறகு பரிபூரண வெளிப்பாடுகள் வெளிப்படுவதை நாம் பார்க்கிறோம். அவ்வாறு பவுலின் மூலமாக வெளிப்பட்ட மாபெரும் ஒரு ரகசியம் காலங்காலமாய் மறைந்திருந்தது. உலக தோற்றத்திற்கு முன்பே தேவனுடைய தீர்மானத்தில் இருந்தது கிருபை. இந்த கிருபை, அந்த சத்தியத்தை தேவ தூதர்களும் பார்க்க ஆசையா இருந்தார்கள். பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசியில் கருத்தா ஆராய்ந்து பையன், அந்த கிருபையினாலே நாம் தேவனோடு இணைக்கப்பட்டோம். இதை எல்லோரும் கருத்தாய் ஆராய்ந்து பார்த்தார்கள். தேவ தூதர்களும் பார்க்க ஆசைப்படுகிறாள் என்று சொல்லுவதை பார்க்கிறோம். அப்ப பாருங்க, இந்த மாபெரும் கிருபையினாலே, அல்லது கிருபை என்றால் என்ன? இயேசு செய்து முடித்த கிரியையினாலே. கிருபை என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. யோவான் 1ஆம் அதிகாரத்துல நம்ம அதை பார்க்கிறோம். கிருபை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வந்தது என்று தமிழ் போடுறது. இட் கேம் அஸ் அ பர்சன், ஒரு நபராக வந்தது என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து என்ற ஒரு நபர் தான் அந்த ரகசியம். அவரோடு நாம் இணைக்கப்பட்டதுதான் அந்த ரகசியம். அதுதான் கிருபை என்று வேதம் சொல்லுகிறது. கிருபையின் சுவிசேஷம் என்று வேதம் சொல்லுகிறது. அதைதான் பவுல் என்ன சொல்லுகிறாரு? கிருபையின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். விசுவாசிக்கிற யாராய் இருந்தாலும் ரட்சிப்பு உண்டாவதற்கு தேவ பலன் தமிழ்ல போட்டிருக்கு, ஆங்கிலத்தில் போடுறது காட்ஸ் பவர். இட்ஸ் காட்ஸ் பவர். அப்படின்னா என்ன? ரட்சிப்பு என்ன? தேவ சாயலாய் வாழ்வதற்கு இட்ஸ் காட்ஸ் பவர். எங்க இருக்கிறது? கிருபையில் இருக்கிறது. கிருபையின் சுவிசேஷத்தில் இருக்கிறது. கிறிஸ்துவில் இருக்கிறது. கிறிஸ்துவின் ஆவியில் இருக்கிறது. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் நமக்குள் இருக்கிறாரே, அதிலே இருக்கிற, அதுதான் சுவிசேஷம். அதை விசுவாசிக்கும் பொழுது
அந்த உள்ளான சாயலை வெளியான சாயலா, அததான் இங்க என்ன சொல்லுவாரு, பரிசுத்தவான்கள் என்று சொல்லுகிறார். இந்த உள்ளான சாயல் என்ன? பரிசுத்தவான். இந்த சுவிசேஷம் நல்ல செய்தி என்ன? கிறிஸ்துவுக்குள் நீங்களும் நானும், தேவன் நம்மை பாவியாக பார்க்கவில்லை. எப்படிதான் பார்க்கிறாரு? பரிசுத்தவானாக பார்க்கிறார். ஆகவேதான் திரும்ப திரும்ப புதிய ஏற்பாடுல மறுபடியும் பிறந்தவர்களை சீஷர்கள் என்று ஒரு 2, 3 முறை கூறினாலும் பல முறை எதான் பார்க்கிறோம், பரிசுத்தவான்கள். பவுலுடைய நிருபங்களில் எல்லாம் அவர் பரிசுத்தவான்கள் என்று ஆரம்பிப்பதை நாம் பார்க்கலாம். தொடர்ந்து ஒவ்வொரு காரியத்தையும் அவர் பரிசுத்தவான் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப பாருங்க, ஆவியானவர் தெளிவாக சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று வேத வசனம் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறார்? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடியால் நீ பரிசுத்தவான். மறுபடியும் பிறந்தவர்கள் எல்லோரும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் அத்தனை பேரும் பரிசுத்தவான். நான் சொல்லும் பொழுது, இது போன வாரம் கடைசியா எடுத்ததை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். பழைய உடன்படிக்கையிலே, திரும்ப அந்த வசனத்தை, ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். போன வாரம் வாசித்தத உபாகமம் 26ஆம் அதிகாரம். அதுலதான் அவர் பரிசுத்த ஜனமாய் நீ எனக்கு இருப்பாய் என்று சொல்லுகிறார். அதை சொல்லுவதற்கு முன்பாக என்ன சொல்றார் பாருங்க, நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று நான் சொன்னபடியே கர்த்தராகிய எனக்கு நீ பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்று உனக்கு சொல்லுகிறார் என்றார். இதை சொல்லுவதற்கு முன்பாக அங்கு ஒரு நிபந்தனை சொல்லப்படுகிறது. எப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஜனமாய் இருப்பார்களாம்? கர்த்தர் உனக்கு, அதுக்கு முந்தின வசனம், வாக்கு கொடுத்து சொல்லி இருக்கிறபடி இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய கட்டளைகளை எல்லாம் கை கொண்டால், அண்டர்லைன், கட்டளைகள் எல்லாம் கை கொண்டால், அப்பொழுது சொந்த ஜனமாய் பரிசுத்த ஜனமாய் இருப்பீர்கள். தேவனுக்கு சொந்த ஜனம், தேவனுக்கு பரிசுத்த ஜனமாய், தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட விசேஷமான புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கிற பரிசுத்த ஜனம். எப்பொழுது? அவர் சொன்ன கட்டளைகளை எல்லாம் எல்லாம், ஒண்ணு கூட எக்ஸெப்ஷன் இல்லை, ஒன்ன விட்டா கூட எல்லாம் அடிப்போம். அதனாலதான் பவுல் கலாத்திய நிருபத்தில் அதை திரும்பவும் சொல்றாரு. யாக்கோபு 2:10 அதை சொல்வதை பார்க்கலாம். ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் தவறுகிறார். ஆனா புதிய ஏற்பாடுல இயேசு சிலுவைக்கு சென்று இந்த நியாய பிரமாணம் கேட்ட நீதியை நிறைவேற்றினார். நமது சார்பில், நமது பட்சத்தில் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அவருடைய கை கொள்ளுதல் நம்முடைய கை கொள்ளுதலாக எடுக்கப்பட்டது. அவருடைய நீதி நம்முடைய நீதியாக மாற்றப்பட்டது. எல்லாம் அந்த ஒரே கிருபாதார பலியினாலே, இயேசு கிறிஸ்துவை ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே நாம் கழுவப்பட்டு பரிசுத்தவான்களாக்கப்பட்டோம். கொரிந்தியருக்கு பவுல் சொல்லுகிறார். அப்ப பாருங்க, இது பழைய உடன்படிக்கையிலே கை கொள்வதனால் பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்று சொல்லுகிறார். புதிய உடன்படிக்கை வரும்போது என்ன சொல்லுகிறார்? நான் போன வாரம் உங்களுக்கு படிச்சு காமிச்சேன். அதை திரும்பவும் நினைப்பூட்டி விட்டு செல்ல விரும்புகிறேன். நீங்க பேதுரு 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துக்கு வாருங்க. அங்க என்ன சொல்லுகிறார் பாருங்க. 1 பேதுரு 2:9 அங்க அவர் சொல்லும் பொழுது, நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தேவனுடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்த அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்த ஜனமாய் இருக்கிறீர்கள். இங்க எங்கேயா இவைகளை கை கொண்டால் அப்படி சொல்றாரா? புதிய உடன்படிக்கையில சொல்லலைங்க. அதனாலதான் போன வாரம் நான் உங்களுக்கு சொன்னது,
எந்தவித நிபந்தனையே இல்லாமல் பழைய உடன்படிக்கையிலே நீ இவைகளை எல்லாம் கை கொண்டால் சொந்தமாய் பரிசுத்த ஜனமாய் உன்னை சிறந்திருக்க பண்ணுவேன். புதிய உடன்படிக்கையில சொல்லும் பொழுது அதுக்கு முன்னாலே சொல்லிடுறாரு, அந்த ஜீவ பலியாக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டபடியால் அவரை பற்றி விசுவாசத்தினாலே நாம் அவரோடு சேர்ந்து இணைக்கப்பட்டு கட்டப்பட்டு வருகிறோம். அங்க எங்கேயுமே இவைகளை கை கொண்டால் என்று சொல்லவில்லை, விசுவாசத்தை பற்றி தான் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதை சொல்லிவிட்டுதான் இத கிரியையில் முயற்சித்தவர்கள் எல்லாம் இடறினார்கள், விசுவாசித்தவர்கள் எல்லாம் பெற்றார்கள். நம்ம எங்க பார்த்தோம்? ரோமர் 9:30-32 வரைக்கும் அதை நம்ம படித்து பார்த்தோம். இப்ப பாருங்க என்ன சொல்றாரு. புதிய உடன்படிக்கையிலே விசுவாசிக்கிற அனைவரும் பரிசுத்த ஜாதியாக சொந்தமான ஜனமாக இருக்கிறார்கள். பழைய உடன்படிக்கையிலே எல்லா கட்டளைகளையும் கீழ்ப்படுகிறவர்கள் சொந்த ஜாதியாயும் பரிசுத்த ஜாதியாயும் இருக்கிறார்கள். வித்தியாசத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் வாழ்கிறது புதிய உடன்படிக்கையிலே கை கொள்ள வேண்டும் என்ற நிபந்தனையை சிலுவையிலே முடிந்தது என்று சொல்லி ஜெயகோஷம். எவைகளால் நாம் விடுதலையாக முடியவில்லையோ அவைகளினின்று நம்மை விடுதலையாக்கினார். போன வாரம் மெசேஜ் நீங்க கேட்கலன்னா திருப்பி ஒரு தடவை கேளுங்க. நாங்க போக போறதில்ல, இதை உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷனா தான் சொல்றேன். அப்ப பாருங்க, புதிய உடன்படிக்கையிலே மறுபடியும் பிறந்த அனைவரும் பரிசுத்தவான்கள். இப்படி சொன்னதும் இந்த உலக பிரகாரமான கார்னல் மைண்ட், அப்படிதானே, மாம்சீக மனதிலே ஒரு கேள்வி வரும். ஏன் நாம் எவ்வாறு பரிசுத்தமாக்கப்பட்டோம், பரிசுத்தவான் என்றால் என்ன அர்த்தம், இதை நாம் அறியவில்லை, புரியவில்லை என்றால் நிச்சயமாக ஒரு கேள்வி வரும். விசுவாசத்தினாலே நீதிமான், விசுவாசத்தினாலே பரிசுத்தவான், விசுவாசத்தினாலே ஆரோக்கியம் உள்ளவன், செழிப்புள்ளவன், வெற்றி உள்ளவன். என்ன விசுவாசம்? இயேசு செய்த கிரியையின் மேல் உள்ள விசுவாசம். இன்னொரு விதத்தில் சொல்ல வேண்டுமானால் கிருபை அல்லது கிருபையின் சுவிசேஷத்தின் மேல் உள்ள விசுவாசத்தினால். அப்போ இங்க நமக்கு வருகிறது நம்முடைய கிரியையே அல்ல, இயேசு செய்த கிரியையினால் நான் பரிசுத்தவான். வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அதுதான் சுவிசேஷம், நல்ல செய்தி. சுவிசேஷம் என்றால் அதை விவரித்து சொன்னாலும் நம்மால், நம்முடைய மூளை அறிவால், பகுத்தறிவால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு மிக 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 நல்ல செய்தி. நீங்கள் பரிசுத்தவான் என்று சொல்லும் பொழுது நீங்க சாதாரணமாய் ஏற்றுக்கொண்டால் பவுல் சொல்லுகிற விதமாக கிருபையிலே நான் அதை உங்களுக்கு போதிக்கவில்லை என்ற அர்த்தம். ஆனால் பவுல் சொல்லுகிறமாக கிருபையிலே நீங்கள் பரிசுத்தவான் என்று போதிக்கும் பொழுது உங்களுக்கு நிச்சயமாக, எனக்கும் நிச்சயமாக ஒரு கேள்வி வருவதெல்லாம், அன்று இருந்த இஸ்ரவேலர்களுக்கு என்ன கேள்வி வரும் என்று பவுல் சொல்லுகிறாரோ அதே கேள்விதான் நமக்கு வரும். நீங்க பாத்தீங்கன்னா ரோமன் நிருபத்துல இதை ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறார். கிருபையை பற்றி போதிக்கிற நிருபம் ரோமன் நிருபம் பிரதானமானது, பின்பு கலாத்தியர், எபிரேயர் நிருபம். அதனாலதான் இந்த 3 நிருபங்களை நாம் கருத்தாய் சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஆராய்ந்து படித்தோம். அப்ப பாருங்க, முதல் 5 அதிகாரத்துல விசுவாசத்தினால் எப்படி நீதிமான் என்பதை சொல்லி அது எப்படி சாத்தியம், இந்த நீதியை பரிசுத்தத்தை இழக்கவே முடியாது அப்படின்னு முடிக்கிறார். காரணம் என்ன? இது உன்னை சார்ந்ததல்ல, உன்னுடைய கிரியையை சார்ந்ததல்ல, இயேசு என்னும் ஒரு நபருடைய கிரியையினாலே பரிசுத்தமாக்கப்பட்டபடியால் அவருடைய பரிசுத்தத்தை, நீதியை உனக்கு தந்திருக்கிறார். இது இலவசம், 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 ஈவு.
நம்ம அதற்கு முந்தின வாரத்துல பார்த்தோம். அவர் நமக்கு கொடுத்த பரிசுத்தம் எப்படியா? உச்சக்கட்டம், அளவே இல்லாத, எல்லையே இல்லாத தேவனுடைய பரிசுத்தம், தேவனுடைய நீதி. அதுல கொஞ்சம் கூட கலப்படமே இல்லாத பரிசுத்தம். அப்படின்னா என்ன? தவறவே முடியாத பரிசுத்தத்தை, நீதியை நமக்கு தந்திருக்கிறார். இதற்கு மேல ஒரு நீதி இல்ல, இதற்கு மேல ஒரு பரிசுத்தம் இல்ல. பரலோகத்துல நம்ம எப்படி இருக்கிறோமோ அதே பரிசுத்தத்தை மறுபிறப்பிலே ரட்சிக்கப்பட்ட நாளிலே நமக்கு தந்து விட்டார். இது நம்ம டீடைலா பார்த்த முந்தின வாரத்துல. அப்போ இப்பொழுது நம் மனதிலே வருகிற ஒரு கேள்வி என்ன? நான் கிரியையே இல்லாமல், நியாயப்பிரமாண கைக்கொள்ளுதலே இல்லாமல், என்னுடைய செயலே இல்லாமல் பரிசுத்தமாக்கப்பட்டபடியால், அதை இழக்கவே முடியாதபடியால் பாவத்தில் நிலை நிற்கலாமா? இந்த 3 கேள்விகளை பவுல் அங்கு ரோமர் நிருபத்திலே கேட்பதை நாம் பார்க்கிறோம். ஏன்? இது எல்லா மக்களுடைய மனதிலே வரும். அதனாலதான் இன்னைக்கு ஆக்சுவலா நான் அடுத்த வசனத்துக்கு போகணும்னு யோசித்தேன். ஆனா இதை கிளாரிஃபை பண்ணிட்டு தான் பரிசுத்தவான் என்று சொல்லும் பொழுது இந்த சந்தேகம் வருகிறபடியினாலே இந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று இதை சொல்லுகிறேன். இத பாருங்க, ரோமர் 3ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்துக்கு வாங்க. என்ன சொல்றாரு பாருங்க. 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல முதல்ல ஒரு கேள்வியை கேட்டுறாரு. நன்மை வரும்படிக்கு தீமை செய்வோமாக என்று சொல்லுகிறவர்களாக நாங்கள் போதிக்கிறோம் என்று சிலர் சொல்லுகிறார்கள். பவுல் மேல அக்யூசேஷன் என்னங்க? நன்மை வரும்படி தீமை அப்படின்னா என்ன? பரிசுத்தம் வரும்படி பாவம் செய்யணும் பவுல் போதிக்கிறார். பவுல் போதித்த விசுவாசத்தினால் பரிசுத்தவான் நீதிமான் என்ற போதனை சுவிசேஷம் ஜனங்களுக்குள்ளே என்ன எண்ணத்தை கொடுத்ததா? பாவம் செய்து தேவனிடத்தில் இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று பவுல் போதிக்கிறார் என்று சொன்னார்கள். அதாவது நன்மை செய்து தீமை செய்து நன்மை பெற்றுக் கொள்ளலாம் என்று சொல்லுகிறார். ஏன்? உலகம் என்ன சொல்லுகிறது? டூ குட் கெட் குட், அப்படிதானே? நீ நன்மை செய்தால் உனக்கு நன்மை ஏற்படும், நீ தீமை செய்தால் தீமை ஏற்படும். நீ எதை விதைக்கிறாய் அதை அறுப்பாய். டூ குட் கெட் குட். அப்போ உனக்கு வாழ்க்கையில் எல்லாம் நன்மையாய் நடக்க வேண்டுமானால் நீ நன்மை செய்ய வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாவமே செய்யாமல் வாழ வேண்டும். ஆனா பவுல் போதித்த சுவிசேஷம், நீ பாவம் செய்தாலும், நீ தவறினாலும், நீ நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளாமற் போனாலும், இயேசு கிறிஸ்து செய்த கிரியையை, கிருபையை நீ விசுவாசிக்கிறபடினாலே பரிசுத்தவான். இது இந்த மூளை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே அவர்களுக்கு இப்படி ஒரு கேள்வி. அடுத்ததா 6ஆம் அதிகாரத்திலும் அதை சொல்லுவதை பார்க்கலாம். 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு வாருங்க. ஆகையால் முன்னாடி ஒரு வசனத்தை பார்த்துட்டு போறது நமக்கு நல்லதுதான். 21ஆம் வசனம் என்ன சொல்றாரு பாருங்க. பாவம் மரணத்துக்கு, அங்க என்ன சொல்ற அதுக்கு முன்னாடியே 20ஆம் வசனத்துல மீறுதல் பாவம் பெருகும்படிக்கு நியாய பிரமாணம் வந்தது. இது மனித யூதர்களுக்கு, நம்ம விட்டுருங்க, யூதர்களால ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இது தேவனுடைய பரிசுத்த பிரமாணம். இதை பார்த்து பவுலடிகளார் என்ன சொல்லுகிறார்? அது வந்தபடினால பாவம் பெருகிற்று என்று சொல்லுகிறார். அது பெருகிற்று மாத்திரமல்ல, அடுத்த வசனம் என்ன சொல்றாரு? அந்த பாவம் மரணத்துக்கு ஏதுவாக மரணமும் பெருகிற்று என்று சொல்லுகிறார். அது ஆண்டு கொண்டது என்று சொல்லுகிறார். ஆனா அதற்கு ஆப்போசிட்டா என்ன சொல்றாரு? கிருபை, இயேசு கிறிஸ்து வந்தபடியினாலே கிருபை வந்தது, நீதி வெளிப்படுத்தப்பட்டு நீதியும் ஜீவனும் ஆண்டு கொண்டது என்று சொல்லுகிறார். இது அவர்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியாததா இருந்தது. ஏன்? நியாயப்பிரமாணத்தை பாவமாக்கி விட்டார்.
அடுத்ததாக இவர் சொல்லுகிற இந்த சுவிசேஷம் நீ மனம் போல பாவம் செய்யலாம் என்று பாவத்தை ஊக்குவிக்கிறார் என்று அவர் மேல் தவற, அதான் என்ன சொன்னாரு, தீமை செய்து நன்மை அனுபவிக்க முடியும் என்று போதிக்கிறார். பாவம் செய்து தேவ தயவை பெற்று வாழ முடியும், ஆசீர்வாதம் பெற முடியும் என்று போதிக்கிறார். இதெல்லாம் அவரை குறித்து சொன்ன அவதூறுகள் அவருக்கு எதிராக வந்தது. அததான், அதற்காக தான் யூத அந்த குருக்கள் என்ன பண்ணாங்க, அவரை போகும் இடமெல்லாம் கல்லெறிந்தார்கள், அவரை துன்பப்படுத்தினார்கள். இந்த ஒரே காரணம் தான். ஏன்? அவர்களுக்கு அவங்க யூத மதத்தின் மேலே, நியாய பிரமாணத்தின் மேலே வைராக்கியம் இருந்தது. அதனாலதான் பவுலை பற்றிய செய்தி அந்த நாட்களில் உலகம் முழுவதும் பரவினது. என்ன? ரோமர் அரசாங்க இடத்துல இந்த நியாய பிரமாணத்துக்கு விரோதமாக விகற்பமாக இவன் போதிக்கிறான். அதுதான் அவன் மேல இந்த பெரிய அக்விசிஷன். அது நிமித்தம் எல்லா உபத்திரவத்தையும் பெற்றாரு. அப்போ இங்க அதற்கு அவர்களுக்கு பதில் சொல்வதற்குத்தான் 6ஆம் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். 6ஆம் அதிகாரத்துல முதல் கேள்வி என்ன? கிருபை பெருகின இடத்தில் என்ன அடிச்சா? நீதியும் ஜீவனும் ஆண்டு கொண்டது. நியாயப்பிரமாணம் வந்த இடத்துல பாவம் பெருகி மரணம் ஆண்டது. இப்பொழுது கிருபை வந்த பிறகு நீதி ஜீவன் ஆண்டு கொண்டது என்று சொல்லுகிறார். அப்போ ஜீவன் ஆளுகை செய்யணும். அப்போ நீதியில வாழணும்னா பாவத்திலே தொடர்ந்து நிலை நிற்கலாமா? கேள்வி என்ன கேள்வி கேட்கிறாங்க பாருங்க. Can we live in sin continuously? தொடர்ந்து பாவத்தில் வாழலாமா? இதுதான் அவங்களுடைய கேள்வி. அந்த கேள்வியை கேட்டு, என்ன கேள்வின்னு தெரிந்தபடினால அதை கேட்டு அதற்கான பதிலையும் முதல் வசனத்திலேயே கொடுக்கிறார். என்ன சொல்றாரு? கூடாதே. கேட்டகாரிக்கல் நோ. நிச்சயமாக பாவத்தில் நிலைநிற்க கூடாது. ஏங்க முடியாதுன்னு சொல்லல, கூடாதுன்னு சொல்றாரு. How is it possible? It is not possible. It is impossible அப்படின்றாரு. பதில பாருங்க. பாவத்தில் நிலை நிற்கலாமா? நிலை நிற்க கூடாது இல்ல, இட் இஸ் இம்பாசிபிள் என்று சொல்லுகிறார். அது முடியாத காரியம். ஏன் முடியாத காரியம்? அடுத்த வசனத்துல சொல்றாரு. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? இது அநேகருக்கு கன்ஃபியூஸ் பண்ணுகிற வார்த்தை. பாவத்துக்கு மரித்த நாம், இங்கே பாவம் என்று சொல்லும் பொழுது எதை சொல்றாரு? அந்த பாவ ஸ்பாவத்தை சொல்லுகிறார். நவுன், அப்படிதானே? பெயர் சொல், நாட் வர்ப். வினை சொல் அல்ல, பெயர் சொல். பாவங்களை சொல்லவில்லை. பாவம் அப்படின்னு என்ன? பாவ ஸ்பாவத்துக்கே மரித்த நாம் இப்பொழுது எப்படி பாவத்திலே தொடர்ந்து வாழ முடியும் என்று அவர்களுக்கு இவர் ஒரு கேள்வியை போடுகிறார். அது பவுலுக்கு ஆச்சரியமாய் இருந்தது. அவர்கள் கேட்ட கேள்வி, எப்படா பாவத்திற்கு மரித்த நீ, பாவத்திற்கு மரித்த நீ, பாவத்தின் எல்லைக்கு மரித்த நீ, பாவத்தின் ஆளுகைக்கு மரித்த நீ, பாவத்தின் அதிகாரத்துக்கு மரித்த நீ, பாவத்தின் வல்லமைக்கு மரித்த நீ, பாவத்தில் தொடர்ந்து நிலை நிற்கலாமா, வாழலாமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்க முடியும்னு அவங்களே திரும்பி ஒரு கேள்வியை போட்டுட்டு அதற்கான பதிலை அந்த அதிகாரத்தில் சொல்வதை பார்க்கிறோம். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ரோமன் நிருபத்தை படிக்கும் பொழுது பாவம் பாவம் என்று கிட்டத்தட்ட 47 தடவை வருதுன்னு நினைக்கிறேன். 47 49. ஆனா 2 இடங்களில தான் வினைச்சல் உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது. verb. அது 3ஆம் அதிகாரத்திலே நம்ம பார்க்கிறோம், 25ஆம் வசனத்துல. இங்க 6ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனத்துல அதை நம்ம பார்க்கலாம். 2 இடத்துல தான் verb. ஹமர்த்தனோ, ஒரிஜினல் கிரீக் வேர்ட். வேர்ப்னா ஹமர்த்தனோ, நவுன் ஹமர்த்தோ. இந்த ஹமர்த்தோ என்ற நவுன்
பெயர் சொல் தான் எல்லா இடங்களிலும் வருகிறது. ரோமர் நிருபத்துல 47 49. ஆனா இந்த 2 இடத்துல நான் வேணா அந்த 3ஆம் அதிகாரத்தை எடுங்க, 25ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். அதை எடுங்க, அதை ஒரு தடவை படிச்சிடுறேன். அந்த ஒரு இடத்துல வெறும் இங்கே பாருங்க, தேவன் பொறுமையாய் இருந்த காலத்தில் நடந்த பாவங்களை பழைய உடன்படிக்கையில் இருந்த பரிசுத்தவான்களுடைய செய்த பாவங்களை வேர்ப சொல்றாரு. மீதி இடத்துல எல்லாம் எதைதான் சொல்றாரு? நவுன் தான் சொல்றாரு, பேர் சொல்ல. அது கிரேக்க பதத்தில் அப்படிதான் உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது. அடுத்து இங்க வாங்க 6ஆம் அதிகாரத்திற்கு 15ஆம் வசனத்துல பாருங்க, அவர் என்ன சொல்றாரு? இதனால் என்ன? நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா? அப்படின்னா வினை சொல் செய்கிற காரியத்தை குறிக்கிறது. இது ஒரு கேள்வி. முதல் ஒரு கேள்வி, 2வது கேள்வி, 3வது கேள்வி. பாவம் செய்யலாமா? பவுலுடைய பிரசங்கத்தினால நியாய பிரமாணத்துக்கு கீழ் இல்ல, உனக்கு சட்ட திட்டமே இல்ல, எல்லாத்தையும் எடுத்துட்டாரு, காட்டு மிராண்டி மாதிரி வாழலான்னு சொல்றாருன்னு சொன்னவங்களுக்கு தான் இந்த கேள்வியை கேட்கிறாரு. பாவம் செய்யலாமா? அத சொல்லிட்டு தான் என்ன சொல்றாரு? கூடாதே. உடனே சொல்லிட்டு ஏன் கூடாது, ஏன் முடியாது என்று சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். இப்ப பாருங்க, 2ஆம் வசனத்தில் அவர் சொல்லுவது, பாவத்தின் சுபாவத்துக்கே மரித்தவன். பழைய மனிதன் யார்? ஆதாமுக்குள் இருந்தவன். ஆதாமுக்குள் இருந்தபடினாலே அவன் பிசாசோடு இணைக்கப்பட்டு ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினாலே பிசாசின் சுபாவத்தில் பங்குள்ளவனாக, அவன் ஆளுகைக்குட்பட்டவனாக, அவனுடைய அடிமையாக இருந்தான். அவன் பாவத்தின் ஆளுகையில், பாவத்தின் அதிகாரத்தில், பாவத்தின் எல்லையில் இருந்தபடியினால அந்த பாவத்தின் வல்லமை அவனை ஆண்டு கொண்டிருந்தது. பழைய மனிதனை எது ஆண்டு கொண்டிருந்தது? பாவத்தின் வல்லமை, அதிகாரம் ஆண்டு கொண்டிருந்தது. ஏன்? அந்த எல்லையில் அவன் இருந்தான். மறுபிறப்பிலே, அது 5ஆவதுல ரொம்ப அழகா சொல்றாரு, ஆதாமுக்குள் கிறிஸ்துவுக்குள். 5ஆவது கான்செப்டே அதான். இந்த 6ஆம் அதிகாரத்துல நீ பாவத்துக்குள் இல்ல, நீதிக்குள் இருக்கிற. அதுதான் இந்த 6ஆம் அதிகாரத்தின் சாராம்சம். 7ஆம் அதிகாரத்தின் சாராம்சம், நீ நியாய பிரமாணத்துக்கு கீழ் இல்ல, கிருபையின் பிரமாணத்துக்கு கீழ் இருக்கிற, பாவம் உன்னை மேற்கொள்ள முடியாதுன்றாரு. 8ஆம் அதிகாரத்துலதான் எங்க இருக்கன்றாரு, நீ சரீரத்துல வாழுகிற மனுஷன் இல்லப்பா, நீ ஆவியில, நீ ஆவிக்குரியவன் என்று சொல்லுகிறார். இவைகள் எல்லாமே சத்தியம். திரும்பவும் சொல்றேன், அனுபவம் அல்ல. ஆவிக்குரியவன் என்று சொல்லும் பொழுது அது சத்தியம். தேவ பார்வையில் தேவனுடைய உண்மை என்ன? சத்தியம் என்றால் தேவனுடைய பார்வையில் தேவனுடைய உண்மை என்ன என்று சொல்லுகிறது சத்தியம். நீ ஆவிக்குரியவன், கிருபைக்கு கீழ்பட்டு இருக்கிற, நீ நீதிக்குள் இருக்கிற. அது சொல்ற. இப்ப அததான் இங்க சொல்ல வராரு 2ஆம் வசனத்துல. பாவத்துக்கு மரித்த நாம் எப்படி பிழைப்போம்? இப்ப பாருங்க, 3 காரியங்களை சொல்லுகிறார். ஏன் நம்மை பரிசுத்தமாக்கினார்? அதை கேட்டு பார்த்தாலும் புரிஞ்சிடும், அப்படிதானே? ஏன் நம்மை பரிசுத்தமாக்கினார்? பாவத்தில் வாழவா? அது ஈவுன்றாரு, இலவசம்ன்றாரு. எதற்கு நமக்கு அது இலவசமா கொடுத்தாரு? எது என்னால முடியலையோ அதை முடியும்படி, அப்படிதானே? பாவம் செய்யாமல் வாழ வேண்டும் என்று நான் விரும்பினாலும் என்னால முடியல. அதற்காக அவர் இலவசமாக இதை தருகிறார். அவர் இலவசமாக தருவது முடியாததை முடிய வைக்க, அப்படிதானே? கிருபை என்றால் முடியாததை முடிய வைக்கிறது கிருபை. கிருபையின் வல்லமை எது என்னால முடியவில்லையோ, அதனால பவுல் என்ன சொன்னாரு? அவர் ஜெபம் பண்ணும் பொழுது அங்க 2 கொரிந்தியர் 12:9 உன் பலவீனத்திலே என் பலன் பரிபூரணமாய் விளங்கும்.
என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னார். ஏன் எது உன்னால முடியலையோ பவுல், என் கிருபை. அப்ப கிருபை என்பது மனித இயலாமையை மேற்கொள்ளும் வல்லமையாக தேவனே இலவசமாய் கொடுப்பது. இப்ப என்னால பாவமே செய்யாமல் வாழ முடியாத ஒரு மனிதனாக இருந்தேன். ஆனால் கிருபை எனக்கு வந்தபோது பாவத்தை மேற்கொள்ளுகிற வல்லமை, அதுதாங்க கிருபை. எதை என்னால் முடியவில்லையோ, இயலவில்லையோ, வியாதி இல்லாமல் என்னால் வாழவே முடியவில்லை, பொல்லாத உலகத்தில் இருக்கிற, ஆனா அதை மேற்கொள்ளுகிற வல்லமைதான் கிருபை. அதுதான் நமக்கு இயலாததை இயல வைக்க தேவ கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டது. அது ஈவு. ஈவாக நமக்கு 2 கொரிந்தியர் 8:15 என்ன சொல்றாரு? கிருபையின் ஈவு. கிறிஸ்து நமக்கு கிருபையின் ஈவாக அவர் கொடுக்கப்பட்டார். அவருடைய பரிசுத்தமும் நமக்கு ஈவாக கொடுக்கப்படுகிறது. பரிசுத்தம் வேறல்ல. பரிசுத்தம் என்ன? விளைவு, ஃப்ரூட். கிறிஸ்துதான் வேறு. அவருடையதெல்லாம் நம்ம வெளிப்படுவது ஃப்ரூட். அததான் இங்க என்ன சொல்றாரு? தெளிவாக சொல்றார். இது இலவசமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. நோக்கத்தை நீங்க முதல்ல புரிந்து கொள்ளணும். என்ன நோக்கம்? நீங்க பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதே அவருடைய சித்தம். உங்களுடைய ஆசையும் அதுதான். உங்களால ஒண்ணு முடியல, டெய்லி சைக்கிள் ஓட்டிட்டு போய் வேலைக்கு போய் வர முடியல. உங்க அப்பா பார்த்து இலவசமா உங்களுக்கு ஒரு மோட்டார் சைக்கிளோ காரோ கொடுக்கிறாருன்னா எதற்குங்க கொடுக்கிறாரு? உங்களுக்கு முடியல. ஆனா அவர் கொடுத்த பிறகு அதை பொத்தி மூடி வச்சுட்டு, இது மேல ஒரு டிராப் கூட படக்கூடாது அழுக்கு அப்படின்னு பரிசுத்தமா இருக்குன்னு அதை அப்படி வச்சுட்டு, நீங்க திரும்பவும் சைக்கிளை ஓட்டி முயற்சி செய்து முடியலையே போய் சேர்ந்து முடியாம பாதையில் நின்று கஷ்டப்பட்டு போறதா ஆண்டவர் சித்தமா? உங்க அப்பாவுடைய சித்தமா? இல்ல. எதுல அவர் சந்தோஷப்படுவார்? அதை எடுத்து உபயோகப்படுத்தும் பொழுது. அதுதான் சொல்றாரு, பரிசுத்தத்தின் ஐஸ்வர்யத்தையே உன் கணக்குல கொடுத்துட்டேன். இப்ப நீ அதை எடுத்து உபயோகப்படுத்த வேண்டியவன். நீ அதை வச்சு அழகு பார்ப்பவன் அல்ல, அதை உபயோகப்படுத்த வேண்டியவன். அது இலவசம், இலவசம், இலவசம். உலகம் கொடுக்கிற இலவசம் இல்லைங்க. உலகத்துல என்ன பண்றாங்க? அரசாங்கம் எல்லாம் அரிசி கொடுக்குறாங்க, பருப்பு, அரிசி, எண்ணெல்லாம். எதுக்கு? ஜனங்க பட்டினியில சாவக்கூடாதுன்னு. ஆனா அது தரம் கம்மியா இருக்கலாம். ஆனா இங்க அப்படி இல்லை. இது தேவாதி தேவன். அவர் கொடுக்கிற எந்த ஈவும் பூரணமானது. நன்மையான எந்த ஈவும் ஜோதிகள், அது பூரணமான ஈவு. அதுல கொஞ்சம் கூட ஹையஸ்ட் குவாலிட்டி தான். பரிசுத்தம் என்ன? தேவனுடைய ஹையஸ்ட் குவாலிட்டி. பலம் என்றால் தேவனுடைய ஹையஸ்ட் குவாலிட்டி. அப்படித்தானே? அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி, அக்கார்டிங் டு ஸ்டாண்டர்ட். அவருடைய ஸ்டாண்டர்ட் ஹோலினஸ் என்ன? அந்த ஸ்டாண்டர்ட் தான். இந்த இன்ஃபீரியர் ஃப்ரீயா கொடுக்கிறோம், விலை இல்ல அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்ல கொடுக்குறாங்களே, அத மாதிரி எல்லாம் அவர்கிட்ட கிடையாது. ஏன்? அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். அவருடைய ஐஸ்வர்யத்திற்கு எல்லையே இல்லை. எவ்வளவு கொடுத்தாலும் அது முடிந்து போகாத ஐஸ்வர்யம். அந்த ஐஸ்வர்யத்தின் பரிசுத்தத்தை நமக்கு தருகிறார். அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி. அப்படித்தானே சொல்றாரு பிலிப்பியர் 4:19. அப்போ அதன்படி நமக்கு கொடுத்திருக்காரு. இது நீங்க ஓட்டினாலும் தேயாது, அப்படித்தானே? நீங்க எவ்வளவு சாப்பிட்டாலும் குறையாது. அதாவது நீங்க எவ்வளவு அதை உபயோகப்படுத்தினாலும் இது பெஸ்ட் தான். இது குறையவே குறையாது. இது இலவசம் ஈவு. மனசுல நல்ல வைங்க. இது இலவசம் ஈவு. இலவசமாக நமக்கு கொடுக்கப்பட்டது. எதற்கு? அதை எடுத்து நம்மால் பரிசுத்தமாய் என்னால் வாழ முடியவில்லை. அந்த பரிசுத்தமாய் வாழ்வதற்குத்தான் கொடுக்கப்பட்டது. அப்படி இருக்கும்போது இது கிருபை. நீ செய்த கிரியினால் இல்லைன்னு பவுல் சொல்லுகிறபடினால, கிருபை சொல்லுகிறபடினால, ஆவியானவர் சாட்சி சொல்லுகிறபடினால,
பாவத்தில் வாழலாமா, நிலை நிற்கலாமா அப்படின்ற கேள்விக்கே இடம் இல்லைன்றார். இப்போ அது எப்படி முடியாதுன்றதற்கு தொடர்ந்து காரியங்களை சொல்வது 3 காரியங்களை அவர் சொல்லுகிறார் 6ஆம் அதிகாரத்துல. முதலாவதாக அவர் சொல்லுவது 2ஆம் வசனத்திலேயே சொல்லிடுறாரு. பாவத்துக்கு மரித்தவர்கள், பாவ எல்லைக்கு மரித்தவர்கள், பாவ ஆளுகைக்கு மரித்தவர்கள். முன்னால ஆதாமுக்குள்ள இருக்கும்போது நீங்க பாவத்தின் எல்லையில இருந்தீங்க. நீங்க விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் பாவத்துல தான் வாழ முடியும். ஆனா இப்போ நீங்க இருக்கிற எல்லை எங்க? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீங்க. இப்போ பழைய ஸ்பாவம் மரித்து புதிய ஸ்பாவம் உங்களுக்கு வந்து விட்டது. இதுதான் எப்படின்னு சொல்றாரு. இப்ப நல்லா நான் முந்தையே உங்களுக்கு சொன்னேன். மறுபடியும் பிறந்தவனுக்கு 2 ஸ்பாவமும் இல்லவே இல்லை. அது நல்ல ஆழமாக இருதயத்துல போடுங்க. பழைய பாவ ஸ்பாவமும் எனக்கு இருக்கு, புதிய தேவ ஸ்பாவமும் எனக்கு இருக்கு. பழைய பிசாசின் ஸ்பாவமும் புதிய தேவனுடைய ஸ்பாவம் எனக்கு இருக்கிறது என்றது தவறான உபதேசம். அநேக சபையில போதிப்பாங்க. நீ கருப்பு நாய்க்கு சாப்பாடு போட்டா கருப்பு நாய் பலத்திருக்கும், வெள்ளை நாய்க்கு சாப்பாடு போட்டா வெள்ளை நாய் பலத்திருக்கும். எதை சொல்லுவாங்க? உனக்குள்ள 2 சுபாவமே இருக்கு, நீ எதுக்கு சாப்பாடு போடுறியோ அது பலத்திருக்குன்னுவாங்க. அப்படி கிடையாதுங்க. அப்படி கிடையாது. என்ன? ஒரே சுபாவம் தான் இருக்கு. ஒளி வந்துட்டு அங்க இருள் இருக்க முடியாது. கிறிஸ்து வந்த பிறகு அங்க பேலியால் இருக்க முடியாது. கிறிஸ்துவின் நீதி வந்த பிறகு அங்க அநீதி இருக்க முடியாது, பாவம் இருக்க முடியாது. அது பரிசுத்தம் தான் இருக்க முடியும். ஒரு சுபாவம் தான். ஏன் ஒரே சுபாவம் என்று சொல்லுகிறார்? இது 2ஆம் வசனத்துல நீங்க நல்ல மனதில் வச்சீங்க. ஹமர்த்தோ நவுன், புதிய சுபாவம். பழைய சுபாவம் மனிதன் மரித்தான், அந்த எல்லைக்கு மரித்து புதிய எல்லைக்கு வந்து விட்டான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்படின்னா என்ன? பழைய பிசாசின் சுபாவம் ஒளிந்து போனது. பழைய பிசாசின் பாவ ஆளுகை முடிந்தது. ஏன்? அந்த எல்லையிலிருந்தே நீ மாற்றப்பட்டு விட்டாய். இப்பொழுது நீ இருக்கிற எல்லை கிறிஸ்துவின் எல்லை, அவருடைய அதிகாரம், அவருடைய ஆளுகை. அது என்ன? நீதியின் ஆளுகை, ஜீவனின் ஆளுகை. பழைய எல்லை பாவம், மரணம் என்ற எல்லை ஆதாமுக்குள் இருந்தபடியால் வந்தது. இப்பொழுது இருக்கிற எல்லை கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடியால் நீதி, ஜீவன் ஆளுகை செய்கிற எல்லையில் இருக்கிறோம். அதுதான் வேதம் தெளிவா இதை நம்ம ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆவியானவருடைய உதவினாலே, மூளையுடைய பகுத்தறிவினாலே இதை நீங்க புரிந்து கொள்ள முடியாது. அதனாலதான் நான் உங்களுக்கு தெளிவாய் சொல்லுகிறேன். எப்படி இந்த பழைய பாவ ஸ்பாவம் நீக்கப்பட்டது, மரித்தீர்கள் என்று சொல்லுகிறாரே, இது எப்படி நடந்தது என்று அவர் அடுத்த வசனத்துல சொல்றார் பாருங்க. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக, அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? என்ன சொல்ல வராரு? ஞான ஸ்நானத்திலே பழைய என்னுடைய ஸ்பாவ மனிதன், என்ன ஸ்பாவம்? பாவ ஸ்பாவ மனிதன். எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல அதை சொல்லுவதை பார்க்கிறோம். அந்த பழைய ஸ்பாவ மனிதன் ஞான ஸ்நானத்திலே மரணத்திற்குள்ளாக தீர்க்கப்பட்டு விட்டான். இது அநேக உடனே தண்ணீர் ஞான ஸ்நானம் சொல்லுவாங்க. வேதம் அப்படி சொல்லல. ஞானஸ்நானம் என்னும்போது முதல்ல அவருடைய சரீரத்துக்குள்ளாக பரிசுத்த ஆவியினால மறுபடியும் பிறந்த நாளிலே நாம் ஞானஸ்நானம் பெற்றோமே, அதை தான் சொல்லுகிறார். உங்களுக்கு சந்தேகம் இருந்தா திரும்ப அந்த வசனத்தை எடுத்து நான் வாசிக்கிறேன். அநேக தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்றாரு பாருங்க. நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும்
யாரா இருந்தாலும் அதான் சொல்லிட்டு எல்லோரும் எல்லோரும் ஒரே ஆவியினாலே. யார் நம்மை ஞானஸ்நானம் கொடுக்கிறாரு? பரிசுத்த ஆவியானவர். எதற்குள்ள? ஒரே சரீரத்திற்குள்ளாக நம்மை மூக்குகிறார். ஒரே சரீரத்திற்குள்ளாக நாம் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லோரும் ஒரே ஆவிக்குள்ளாக தாகம் தீர்க்கப்பட்டோம். அப்போ இயேசுவின் சரீரத்தோடு இணைக்கப்படுதலை கூறுகிறார். பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நாம் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தோடு ஒன்றாக இணைக்கப்படுகிறோம். இப்பொழுது நான் வேறு அவர் வேறு அல்ல, ஒருவராயிருக்கிறோம், ஒரே ஆவியாயிருக்கிறோம். அததான் இங்க சொல்ல வருகிறார். அவரோடு இணைக்கப்பட்டோம், பிதாவாகிய தேவனால் கிறிஸ்துவுக்குள் வைக்கப்பட்டோம் என்று சொல்லுகிறாரே, அதை தான் இங்கு சொல்லுகிறார். நாம் அனைவரும் அவருடைய ஞான ஸ்நானத்தினாலே மரணத்துக்குள்ளானோம். அப்படின்னா என்னங்க? பழைய மனிதன் மரித்தான். பழைய ஸ்பாவ மனிதன் அவர் மரிக்கும் பொழுது மரித்தான். இப்ப பழைய ஸ்பாவ மனிதன் என்ன இருக்கானா? இல்ல. அதுக்கு நான் டெய்லி பழைய மனிதனுக்கு மறைக்கணுமா? இல்ல. ஒரே முறைய காலத்துக்கும் அவர் மரித்தபடினாலே ஒரே முறைய காலத்திற்கும் பழைய மனிதனின் எல்லைக்கு நான் மரித்தவன். அதையும் நாம் தெளிவாய் புரிந்து கொள்ளும். ஆனா எதுதான் வேணும்? நம் மனம் மாற்றப்பட வேண்டியதான் ஒன்னே ஒரு காரணம். பழைய பாவத்தின் எல்லைக்கு நான் மரித்தவன் என்றால் எப்படி நான் பாவத்தில் தொடர்ந்து வாழ முடியும்? அதுதான் அவருடைய கேள்வி. பழைய பாவத்தின் அதிகாரத்துக்கு நான் மரித்தவன் என்றால், பாவத்தின் வல்லமைக்கு மரித்தவன் என்றால் எப்படி தொடர்ந்து நிலைத்திருக்க முடியும்? பழைய பாவமே என்னிலிருந்து மரித்து போனது என்றால் எப்படி தொடர்ந்து நான் பாவத்தில் வாழ முடியும்? இதுதான் அவருடைய கேள்வி. அதுதான் எப்படி மரித்தாய் என்று இங்கு சொல்லுகிறார். 3ஆம் வசனத்துல. அது 4ஆம் வசனம் அப்படிதான் என்ன சொல்றாரு? பழையவள் ஒளிந்து போயிடுச்சுல்ல, இப்ப புதிய ஜீவனுடைய ஸ்பாவம் உனக்கு வந்துருச்சுல்ல, புதிய ஜீவனுள்ளாய் நடந்து கொள்ளும்படி அவருடைய மரணத்திற்கு உள்ளாக்கும் ஞானஸ்நானம். அதான் நான் சொன்னேன், 1 கொரிந்தியர் 12:13. திரும்பி நான் தண்ணீர் ஞானஸ்நானம் அல்ல. தண்ணீர் அலிகாரிக்கலா வெளித்தோற்றத்துல நம்முடைய மனசாட்சி நிமித்தம் ஒரு சுத்த மனசாட்சிக்காக என்ன நடந்தது என்பதை விசுவாச கிரியையாக நாம் செய்கிறோம். அதை இங்க என்ன சொல்ற பாருங்க, கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். பழைய பாவ ஸ்பாவம் அடக்கம் பண்ணப்பட்டது. அத சொல்லிட்டு தான் 5ஆம் வசனம் என்ன சொல்றாரு? மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டவர்களானால் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். அப்படின்னு என்னங்க? மரணத்தின் சாயல்ல பாவமானார்ல, அந்த பாவ சாயலில் இணைக்கப்பட்டோமானால், பாவம் மரண சாயலில் இணைக்கப்பட்டோமானால், உயிர்த்தெழுதல் சாயல் நீதி ஜீவனின் சாயலில் இணைக்கப்பட்டிருப்போம் என்று சொல்லுகிறார். இப்ப நம்ம எந்த சாயலில் இருக்கோம்? ஆதாமுக்குள் இருக்கும் வரைக்கும் பாவம் மரணம் என்ற சாயலில் இருந்தோம். மறுபடியும் பிறக்கும் பொழுது பரிசுத்த ஆவியின் ஞான ஸ்நானத்தினாலே, பேப்டிசம் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட், மறுபடியும் பிறந்த வினாடியிலே கிறிஸ்துவின் சரீரத்திற்குள்ளாக ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டு தாகம் தீர்க்கப்பட்டோம். அதைதான் இங்க சொல்றாரு. அப்ப பழைய மனிதன் கிறிஸ்துவோடு கூட மரித்து, பழைய ஸ்பாவ மனிதன் எது? பிசாசின் ஸ்பாவ மனிதன், பழைய மனிதன், the old man, he died and no more. அதான் அங்க 4ஆம் வசனம் சொல்லி 6ஆம் வசனத்திலே அது என்ன சொல்றாரு? புதிய சாயலில் இணைக்க, புதிய ஸ்பாவத்தில் இருக்கே, உனக்கு அந்த ஆசையே வராது. புதிய ஸ்பாவம் என்னங்க? தேவனுடைய ஸ்பாவம். உன் ஸ்பாவம் என்னங்க? பரிசுத்தமா வாழணும், நீதியா வாழணும். அதுதான் உன் ஸ்பாவம். That's your nature. உன் ஸ்பாவத்துக்கு விலாம வாழ சூழ்நிலை ஏற்பட்டாலும்
உனக்குள்ள ஒரு வருத்தம் தான் இருக்கும். முடியலையேன்ற வருத்தம் தான் இருக்கும். வாழலாமான்னு கேள்வி வராது. வாழலாமான்னு கேள்வி வருதுன்னா மறுபடியும் பிறக்கல, பாவத்துல வாழலாமா, தொடர்ந்து நிற்கலாமா கேள்வி வந்தா மறுபடியும் பெற்ற சுபாவம் இல்ல, நாம் மறுபடியும் பெற்ற சுபாவத்தை குறித்த வெளிப்பாட்டு அறிவு இல்ல. அந்த வெளிப்பாட்டு அறிவு 5ஆம் அதிகாரத்தில் சொன்ன எப்படி பாவமாக்கப்படுகிறோம், எப்படி நீதிமானாக்கப்படுகிறோம் என்று 5ஆம் அதிகாரத்தில் சொன்ன குறித்த வெளிப்பாட்டு அறிவு இல்லாதபடினால, அதை புரிந்து கொள்ளாதபடினால இந்த கேள்வி வருகிறது. அதனாலதான் 6ஆம் வசனம் என்ன சொல்றாரு, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடி. அப்படின்னு என்னங்க? பாவத்துக்கு வேலைக்கார மாதிரி பாவம் சொல்றதெல்லாம் செய்யற மாதிரி நீ வாழாதபடிக்கு பாவம் சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டான் என்று அறிந்து இருக்கிறோம். ரொம்ப தெளிவா சொல்லிட்டார். நீ அறிந்தாயானால் பாவத்துக்கு வேலைக்காரன் மாதிரி பாவத்தை செய்து வாழ மாட்ட. என்ன அறியல? அந்த பழைய ஸ்பாவ மனுஷன் ஏற்கனவே மரித்தவன் என்பதை நீ வெளிப்பாடாக அறியவில்லை. அறிந்தாயானால் நீ எப்படிதான் வாழ்வ? தேவனாக தான் வாழ்வ. இங்க என்ன சொல்றாரு? இனி பாவம் செய்யாதபடின்னு சொல்ல, பாவமே செய்ய முடியாதவன் என்றும் சொல்லல. அப்படிதானே? என்னதான் பாவம் செய்யாதேன்னு சொல்லல. என்னதான் சொல்றாரு? பாவ சரீரம் ஒளிந்து போனபடினாலே. ஏன் சில வேதாந்தத்துல ஒளிந்துன்னு போடல, இம்பார்ட்டன்ட். சக்தியை வல்லமையை இழந்தது. ஏன்? அந்த ஸ்பாவமே மரித்தது. அந்த ஸ்பாவம் மரிக்கும் பொழுது பாவம் செய்கிற வல்லமையை இழந்து போகிறது. இட் பிகம் இம்பார்ட்டன்ட். பாவம் செய்கிற பொட்டன்சி இல்லாமல் போகிறது. பாவத்திற்கு வலிமை இல்லாமல் போகிறது. நியாயப்பிரமாணம் இருந்தா பாவத்திற்கு வலிமை வரும்னு சொல்றாரு பவுல். அப்படிதானே? 1 கொரிந்தியர் 15:57 பார்த்துலாம். அப்படிதானே சொல்றாரு? அது நியாயப்பிரமாணம் பாவத்திற்கு பலன் கொடுத்ததுன்றாரு. இப்போ எது நமக்கு வந்துட்டான்? நம்ம அந்த பாவத்துக்கே மரித்த பிறகு நியாயப்பிரமாணத்துக்கும் மரித்த பின்பு பாவத்திற்கு பலனே இல்லை. பழைய ஸ்பாவம் இருந்தாதான் அதை உபயோகப்படுத்தி தான் இஷ்டம்படி நம்ம அடிமைப்படுத்தினது பாவம் அல்லது பிசாசு. இப்போ நம்ம அடிமைப்படுத்த முடியாது. அந்த அடிமைப்படுத்தும் எல்லையிலிருந்தே மாற்றிட்டாரு. அவன் என்னதான் தலையில் இருந்தாலும், என்னை என்னதான் முயற்சி தவறு செய்தாலும் என்னை பழைய ஸ்பாவத்திற்கு அவன் மாற்றவே முடியாது. என்னுடைய புதிய ஸ்பாவம் தேவனுடைய ஸ்பாவம். அந்த ஸ்பாவத்தினாலே பாவம் செய்கிற இந்த சரீரம் தன்னுடைய வல்லமையை, தன்னுடைய திறமையை, அந்த பொட்டன்ஷியல், அப்படிதானே? இம்பார்ட்டன்ட் அல்ல, அந்த பொட்டன்ட், அப்படிதானே? அந்த திறமையை இழந்து விட்டது. ஆனா இப்ப ஏன் பாவம் செய்யறாங்கன்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். இதை அறியாதபடியினாலே. அதனாலதான் சொல்றாரு, அறிந்து 6ஆம் வசனம் என்ன சொல்றாரு பாருங்க, அறிந்து இருக்கிறோம். ரெவலேஷன் நாலேஜ், வெளிப்பாட்டு அறிவு. அறியாத வரைக்கும் என்ன அறிந்து இருக்கிறோம்? இந்த உலகத்துல நமக்கு போயிட்டாங்களா, பழைய ஸ்பாவம் இருக்கு, புது ஸ்பாவம் இருக்கு. பழைய பாவ ஸ்பாவம் இருக்கிறபடினால அப்பப்போ பாவம் தலையை தூக்குது பிரதர் அப்படின்னுவாங்க. இல்லவே இல்ல. பாவம் தலையை தூக்குதுன்னா இங்கதான் பிரச்சனை. எங்க? மனதின் எண்ணங்கள்ல. மனதின் எண்ணங்களிலே நீ இவ்வாறு தவறான உபதேசத்தை கேட்டு தவறான எண்ணமுடையவனாய் இருக்கிறபடினால், அல்லது பழைய ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக வாழ்ந்த வாழ்க்கை எப்படி? பாவத்தினால வாழ்ந்த வாழ்க்கை. அப்போ எப்படின்னா அது மனதின் எண்ணங்களாக இருக்கிறது. ஆவி புதுப்பிக்கப்பட்டது.
மனதின் எண்ணங்கள் புதுப்பிக்கப்படலைன்னா எதனால? பழைய மனிதன் மரித்தான். இது புதுப்பிக்கப்படலைன்னா பாவம் செய்வர். அதை வைத்துக் கொண்டு பாவ ஸ்பாவம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்? பாவ ஸ்பாவமும் தேவ ஸ்பாவமும் இணைந்து ஒரு மனிதன்ல இருக்க முடியாது. ஒளியும் இருளும் சேர்ந்து இருக்க முடியாது. தேவனுடைய சிருஷ்டிப்பு பக்கா, அப்படிதானே? அவர் ஒரு காரியத்தை செய்தா பர்ஃபெக்டா செய்கிறார், பரிபூர்ணமாக. அவர் ஈவாக ஒண்ணு கொடுத்தா ஒரு பரிபூர்ண ஈவு, அதுல மிக்சர் இருக்கவே முடியாது. நீதிக்கும் அநீதியும் இருக்க முடியாதுன்ட்டாரு. பாவமும் பரிசுத்தமும் சேர்ந்து இருக்க முடியாது. அந்த ஸ்பாவம், ஏன்? அந்த பழைய ஸ்பாவம் மனுஷன் மரித்தான். நவுன் நவுன், இது உங்க அனுபவம் அல்ல. இது என்ன? இது சத்தியம், சத்தியம், சத்தியம். நாம் வெளிப்பாடாய் அறிந்து எண்ணங்களை மாற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார். பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக, அதாவது பாவம் செய்கிற சரீரம் வல்லமையை இழந்து, திறமையை இழந்து போகும் பொருட்டாக அவரோடு கூட சிலுவையிலே அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டோம். அத சொல்லிட்டு தான் 7ஆம் வசனத்துல சொல்றாரு, மரித்தவன். யார் மரித்தவன்? பழைய ஸ்பாவ மனிதன், பழைய மனிதன். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே அப்படின்னா, இப்போ he is not a slave or a servant. You are not a servant. You are a child of God. You are not a servant of devil. முன்பு சர்வன்ட் ஆயிருந்தீங்க, வேலைக்காரன் அல்ல, புத்திரன். அவனுடைய அடிமையா இருந்த அவன் உன்னை ஆட்டி படைச்சான் முதலாளியா. இப்ப இருக்க முதலாளி நீதி. ஆகவே பழைய முதலாளி ஒன்னும் பண்ண முடியாது. பழைய மனித நன்றாக அறிய வேண்டிய வெளிப்பாடு. அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு? பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான். இது என்னங்க? அனுபவம் அல்ல. திரும்பவும் சொல்ற, பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான் என்பது சத்தியம், சத்தியம், சத்தியம். அப்படின்னா என்னங்க? தேவனுடைய பார்வையில் உண்மை. தேவனுடைய உண்மை. தேவன் எவ்வாறு ஆவி மண்டலத்தில் நம்மை பார்க்கிறார்? நான் பாவத்திற்கு விடுதலையாக்கப்பட்டவன். ஏன்? நான் அவரோடு கூட மரித்தவன். பாவத்தின் எல்லைக்கு, பாவத்தின் ஸ்பாவத்திற்கு, பாவத்தின் ஆளுகைக்கு, பாவத்தின் வல்லமைக்கு, பாவத்தின் அதிகாரத்திற்கு நான் மரித்தவன். இது சத்தியம், அனுபவம் அல்ல. சத்தியம் அனுபவமாக வேண்டுமானால் மனம் புதிதாக வேண்டும். சத்தியத்தினாலே, சத்தியத்தினாலே மனம் புதிதாகும் பொழுதுதான் அது அனுபவமாக மாறும். அது அனுபவமாக மாறாததினால் சத்தியம் ஒருபோதும் பொய்யாக முடியாது. ஏன்? அது தேவனுடைய உண்மை. தேவனுடைய உண்மை சத்தியம். அவருடைய வசனமே சத்தியம். வசனம் என்ன சொல்லுகிறது? பரிசுத்த ஆவியினாலே ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டு அவருடைய சரீரத்துக்குள்ளாக நாம் இணைக்கப்பட்டோம். அவருக்கு நடந்ததெல்லாம் நமக்கும் நடந்தது. அவர் பாவத்தின் எல்லைக்கு மரிக்கும் பொழுது நானும் மரித்தபடினாலே பாவத்தின் ஆளுகையிலிருந்து நீங்களாகி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். இது சத்தியம். இந்த சத்தியம் அனுபவமாக மனம் மாற்றப்பட வேண்டும். ரோமர் 12:2 சொல்லுவதை நினைப்பூட்டுகிறேன். 8ஆம் வசனத்துல என்ன சொல்வார் பாருங்க. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம் என்று விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். மரித்தது மாத்திரமல்ல, புதிய சாயலிலும் இணைக்கப்படுது. ஏற்கனவே சொன்னார், அப்படிதானே? அத சொன்னதை திருப்பி சொல்றாரு. 5ஆம் வசனம், 3ஆம் வசனத்துல சொன்னதை திரும்பவும் இங்க சொல்றாரு. அதாவது ஒரே சத்தியம் தான். என்ன? அவரோடு கூட மரித்தோம். அதை விளக்கி கொண்டே போகிறார்.
அதை சொல்லிட்டு தான் 9ஆம் வசனத்துல பாருங்க, கிறிஸ்துக்கு நடந்ததெல்லாம் நமக்கு நடக்கும்போது, கிறிஸ்துக்கு என்ன நடந்தது? கிறிஸ்து மரித்தோர்ந்து எழுந்து இனி அவர் மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். அது எல்லாமே விசுவாசிப்போம். அப்படிதானே? மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. ஏன்? ஒரே முறை எக்காலத்துக்கும் எல்லா பாவங்களையும் அவர் சுமந்து தீர்த்தார். இது கிரேக்கத்துல ஆரிஸ் டென்ஸ்னுவாங்க. பிரசன்ட் கண்டினியூஸ். அந்த டென்ஸ்ல இது உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது. இது கிரேக்கத்தில் எழுதப்பட்டது. ஆரிஸ் டென்ஸ்ல எழுதப்பட்டது. வேத பண்டிதர்கள் அப்படித்தான் சொல்றாங்க. அப்ப பாருங்க, அத கேத்தலிக் பைபிள்ல ரொம்ப அழகா போடுவான். ஒரே முறை எக்காலத்துக்கும் கிறிஸ்து ஒரே முறை எக்காலத்திற்கும் மரித்தார். அது 10ஆம் வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுவோம். 9:10. அப்போ ஒரே முறை அவர் பாவமாக்கப்பட்டார். ஒரே முறை பாவத்தின் எல்லைக்கு சென்றார். பாவத்தின் ஆளுகைக்கு சென்றார். ஒரே முறை அவர் உயிரோடு எழுப்பப்பட்டார். எந்த எல்லைக்கு வந்தார்? பழையபடி நீதியின் எல்லைக்கு அவர் வந்தார். அததான் இங்க சொல்ல வருகிறார். மரித்தோரில் இருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தங்க? நானும் திரும்ப திரும்ப டெய்லி பழைய மனிதனுக்கு மறிக்க வேணாம். ஒரே முறை எக்காலத்திற்கும் பழைய ஸ்பாவத்திற்கு நான் மரித்தவன் என்று என் எண்ணத்தை ஒவ்வொரு நாளும் புதிதாக்கினால் போதும். மனதில தான் அது நடக்க வேண்டியது. இந்த யுத்தம் மனதில் நடக்கிற யுத்தம். ஆவியிலே ஏற்கனவே ஜெயித்தவர்கள். அவன் நம்மை பாவம் செய்ய வைக்க வேண்டுமானால், வியாதிப்பட வைக்க வேண்டுமானால் மனதை தான் பிடிக்க வேண்டும். தேவன் சொல்லுகிற சத்தியத்துக்கு விரோதமாக பழைய மனுஷன் மறிக்கல, இன்னும் இருக்கான். அப்படிதானே? இன்னும் பழைய சுவாபம் பாவம் செய்யறியா, அப்படி எப்படி பழைய சுவாபம் மறிச்சதுன்னு சொல்ற அப்படின்னு அவன் பொய்ய ஐம்புலன் உணர்வினால் நம்ப வைத்து மனதின் எண்ணங்களை பிடிப்பான். அதுதான் இங்க சொல்றாரு. அவர் ஒரே முறை எக்காலத்துக்கும் மரித்தார். இனி அவர் மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்ளுவதில்லை. அப்படின்னா என்னங்க? என்னையும் பாவம் மரணம் இனி ஆண்டு கொள்ள முடியாது. நித்திய ஜீவனை பெற்றவன். ஆரிஸ்டன்ஸ்ல சொல்லிட்டு தான் 10ஆம் வசனம் சொல்றார் பாருங்க. அவர் மரித்தது, நான் சொன்னல, பாவத்திற்கு என்று. அவர் பாவம் செய்தபடி அல்ல, என்னுடைய பாவத்திற்கு என்று, உங்களுடைய பாவத்திற்கு என்று, உலகத்தாருடைய பாவத்திற்கு என்று ஒரே தரம் மரித்தார். இயேசு மரித்தது ஒரே தரம். எதற்கு? உலகத்தின் பாவங்களுக்காக ஒரு தரம் மரித்தார். விசுவாசியாதவர்கள் பாவத்திலே மரிக்கிறார்கள். விசுவாசித்த நாம் பாவத்தின் எல்லைக்கு மரித்தவர்கள். நல்லா புரிந்து கொள்ளுங்க. விசுவாசியாதவர்கள் பாவத்திலே மரிக்கிறாங்கன்னா என்ன? அதிலே வாழ்ந்து அதிலே செத்து போறாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம்? அந்த பாவத்தின் எல்லைக்கே மரித்தவர்கள், அந்த சுபாவத்துக்கே மரித்தவர்கள். கிறிஸ்து மரித்தது என் பாவத்திற்கென்று. அவர் 10ஆம் பாருங்க, மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம், ஒரே முறை, எக்காலத்திற்கும், ஒரே பலியினாலே. நீங்க அத எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 27, 28 வாசித்து பாருங்க. 10ஆம் அதிகாரம் 12, 14 வாசித்து பாருங்க. அங்க தெளிவாய் சொல்லுகிறதை பார்க்கலாம். குறித்து வைத்து வாசிங்க நீங்க, நேரம் இல்ல. அப்ப பாருங்க, ஒரே முறை எக்காலத்துக்கும் அவர் பாவத்திற்கென்று மரித்தார். அப்ப நான் என்ன பண்ண? ஒரே முறை எக்காலத்திற்கும் என்னுடைய பாவத்திற்கு. அப்படின்னா என்னங்க? ஸ்பாவம். திரும்பவும் சொல்றேன், வேர்புல அமர்த்தனும் இல்ல, அமர்த்தோ. அமர்த்தோ அப்படின்னு என்ன? நவுன், பெயர் சொல். பாவத்திற்கு ஒரே முறை எக்காலத்திற்கும் மரித்தேன். இப்பொழுது ஒரே முறை எக்காலத்திற்கு அவர் பிழைத்திருக்கிறது போல நானும் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறேன். அவரோடு கூட ஞானஸ்நானத்திலே இணைக்கப்பட்டோம். அவருக்கு நடந்ததெல்லாம் எனக்கும் நடந்தது. அவர் மரிக்கும் பொழுது நானும் மரித்தேன். அவர் எதற்கு மரித்தார்? பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார்.
அவர் நீதிக்கென்று உயிரோடு என்றென்றும் வாழுகிறார். அதையெல்லாம் எனக்கு நடந்தது. அது சொல்லிட்டு தான் 11ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாக எண்ணிக்கொள்ளுங்கள். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார்களும் எண்ணிக்கொள்ளுங்கள். ரெக்கன் ஆங்கிலத்துல, கிரேக்க பதம் லோகிசமாய். இது ஏதோ நடக்காதத நீங்க அப்படி நடந்தா நடந்தன்னு ஒரு பிரம்மை அல்ல. இது என்ன? இது நடந்து முடிந்த சத்தியமானபடினாலே இதை அனுபவமாக்க வேண்டுமானால் உங்கள் நினைவுகளை அவ்வாறு மாற்றி அமையுங்கள் என்று சொல்லுகிறார். இது சத்தியம், அனுபவம் அல்ல. இதை அனுபவமாக்கதான் வெளிப்பாடாக அதை அறிந்து கொள். 6ஆம் சொல்லிட்டு இங்க 11ல எண்ணங்களை மாற்றிக்கொள். எண்ணத்தை மாற்ற சொல்றாரு. நீ பாவத்தின் எல்லைக்கு அல்லது பாவத்துக்கு, பாவத்தின் ஆளுகைக்கு, பாவத்தின் வல்லமைக்கு, பாவத்தின் அதிகாரத்துக்கு மரித்தவன். எப்பொழுது அந்த நினைவு, அததான் இங்க சொல்ல வருகிறார். எண்ணிக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அதை சொல்லிட்டுதான் அடுத்த வசனம் என்ன சொல்றாரு? பாவம் ஆளாதிருப்பதாக. இப்ப புரியுதா? இது நம்மை சார்ந்தது. நம்மை பாவம் செய்யலாம் சொல்றாரா? ஆளாதிருப்பதாக 6ஆம் வசனத்திலையும் அதே தான் சொல்றாரு. 12ஆம் வசனத்திலும் சொல்றாரு, பாவம் ஆளாதிருப்பதாக. பாவம் நவுன். நீ அந்த எல்லைக்கே மறிச்சு இதை நீ அறிந்து எண்ணங்களை மாற்றினா பாவம் ஆளாது. ஆனா இது நீ செய்ய வேண்டியது. மேன் இஸ் a செல்ஃப் வில் மேன். சுய சித்தத்தோடு சிருஷ்டிக்கப்பட்டான். தேவன் அங்கு வந்து திணிக்க மாட்டாரு. உன்னை ரோபோட் மாதிரி பாவம் செய்ய முடியாதவனாக அல்ல, பாவம் செய்யாத பாவத்தை உங்களுக்கு தருகிறார். ஆனா நீ அதை உபயோகப்படுத்தலாம், உபயோகப்படுத்தாமல் விடலாம். அது இலவசம். அதை நீ எடுத்து உபயோகப்படுத்தலாம், உபயோகப்படுத்தாமல் விடலாம். அதை ஞானித்து நீ வெளிப்பாடாக அறிவு பெற்றுக்கொண்டு மனதின் எண்ணங்களை மாற்றலாம், மாற்றாமல் இருக்கலாம். ஆனா வெளிப்பாடாக அறிவு பெற்று எண்ணங்களை மாற்றி பாவம் ஆளாதிருப்பதாக. அப்ப பாருங்க, திரும்பவும் சொல்றாரு, கிறிஸ்துவின் செயலினால் நீ பரிசுத்தவான். அந்த பரிசுத்தவானாய் இருக்கிறபடியினால் தேவனோடு உறவு கொள்ளுகிறாய். தேவனோடு உள்ள உறவினாலே இந்த பரிசுத்த வாழ்க்கை வெளிப்படுகிறது. இட் இஸ் நாட் வைஸ் வர்சா. நீ பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிறபடினாலே தேவனோடு உறவு கொள்ளுவதில்லை. நன்றாக பாருங்க, நீங்க பரிசுத்தமா வாழ்ந்தாதான் தேவனோடு உறவு கொள்ள முடியுன்றது தவறான உபதேசம், பொய். தேவனோடு உறவு கொள்வது, தேவன் என்னை பரிசுத்தமாக்கினபடியால். எதற்காக என்னை பரிசுத்தமாக்கினார், நீதிமாக்கினார்? தேவனோடு சரிக்கு சரியாக உறவு கொள்ள. இந்த உறவினால் வருகிற விளைவு பரிசுத்த வாழ்க்கை. பரிசுத்த வாழ்க்கையினால நான் தேவனோடு உறவு கொள்வதில்லை, பரிசுத்த வாழ்க்கையினாலே நான் பரிசுத்தமாவதில்லை. நல்லா புரிந்து கொள்ளுங்க. திரும்பவும் சொல்றேன், இயேசு கிறிஸ்து என்னும் ஒரு மனுஷனுடைய செயலினாலே, என் செயல் அல்லவே அல்ல, நான் பரிசுத்தவான். ஆகவே தேவனோடு உறவு கொள்ளுகிறேன். அப்ப என்ன? இது கிருபை. தேவனோடு உறவு கொள்வது கிருபை. ஏன்? தேவனுடைய கிருபையினாலே நான் பரிசுத்தவான். ஆனா இந்த உறவினாலே நான் இப்பொழுது பரிசுத்தமாய் வாழ்க. அவரோடு நான் உறவு கொள்ளும் பொழுது பரிசுத்தமாய் தான் வாழுவேன். அது விளைவு, அது பலன். இட்ஸ் a fruit. அப்ப எதற்கு நம்மை பரிசுத்தமாக்குகிறார்? அவருடைய பரிசுத்தத்தை எதற்கு தருகிறார்? அவரோடு உறவு கொள்ள.
உறவு கொண்டு அதன் மூலமாக பரிசுத்தத்தை வெளிப்படுத்தின. அவரோடு உறவு கொண்டே அவருடைய சாயலை, அவரோடு உறவு கொண்டால் அந்த உறவு அந்த சாயலை வெளிப்படுத்தும். அசோசியேஷன், லா ஆஃப் அசோசியேஷன். டெல் மீ யுவர் ஃப்ரெண்ட், ஐ டெல் யூ ஹூ யூ ஆர்னுவாங்க. அப்படிதானே? உன்னுடைய நண்பனை ஏன் யாரோட நீ நேரம் செலவழிக்கிற, நீ யாருன்னு சொல்லிடுவ. நான் தேவனோடு நேரம் செலவழிச்சா தேவனாக தான் வாழுவேன். இதை எதை சொல்ல வராரு? எப்படி நம்முடைய அனுபவத்தை மாற்ற வேண்டும் அதுதான் சொல்றாரு. பரிசுத்தம் என்பது ஈவு, இயேசு செய்த கிரியை அல்லது கிருபை, அவர் சிலுவையை பற்றிய உபதேசம் அல்லது சுவிசேஷம், அவர் செய்த கிரியையினாலே என்னை நீதிமான் பரிசுத்தமாக்குகிறார். அதை நான் விசுவாசித்தபடினாலே தேவனோடு தைரியமாக, எப்போ பாவம் செய்யும் பொழுது உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீதியோடும் பரிசுத்தத்தோடும் எனக்கு ஊழியம் செய்யும்படி சகரியா தீர்க்கன் சொல்லுகிறாரே. லூக்கா எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரத்துல வாசிக்கலாம். 69-70 வசனங்களை நீங்க வாசிக்கும் பொழுது அது நிறைவேறினது. இயேசு வந்த பொழுது சிலுவைக்கு சென்று நிறைவேற்றினார். இப்பொழுது நான் என் கிரியை தவறாய் இருந்தாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் தேவனோடு உறவு கொள்ள முடியும். இந்த உறவை பிரிக்கவே முடியாது. இது நித்தியம் நித்தியம் நித்தியம். எனக்கு தேவனோடு உள்ள உறவு அதுதான் நித்திய ஜீவன். ஆதாம் பாவம் செய்த நாளிலே மரித்தான். என்ன? தேவனோடு உள்ள உறவிலே துண்டிக்கப்பட்டான். இப்போ கிறிஸ்துவின் நீதியினாலே அந்த உறவிலே நான் இணைக்கப்பட தேவன் என்னை பரிசுத்தமாக்கினார், நீதியாக்கினார், பூரணமாக்கினார். என்னால் அது முடியவே முடியாது. அதனால்தான் அவரே செய்தாரு. என்னால முடியும்னா அவர் செய்திருக்க மாட்டாரு. ஏன்? உன்னால முடியும், நீ செய்யணும். ஆனா இன்னைக்கு என்ன பண்றாங்க? முடியாததை தங்க முயற்சினால செய்யறது தான் கிருபைக்கு விரோதமானது. வேதவசனம் என்ன சொல்லுது? கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையிலிருந்து விழுந்தீர்கள். பவுல் என்ன சொல்றாரு? நான் கிருபையை விருதாவாக்குவதில்லை, கிறிஸ்து செய்ததை எனக்கு லாபமாக்கி கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். நன்றாக அதை அறிய வேண்டும். அதுதான் பவுலுடைய வாழ்க்கையின் அவருடைய மனநிலையை காண்பிக்கிறது. கலாத்தியர் 2:19 பாருங்க. அங்க என்ன சொல்றாரு? நான் தேவனுக்கென்று பிழைக்கும்படி நியாய பிரமாணத்திற்கு மரித்தவன். அதை சொல்லிட்டு தான் இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். 21ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? நான் கிறிஸ்துவின் கிருபையை விருதாவாக்குவதில்லை, என் கிரியையினாலே நான் நீதிமானானால் கிறிஸ்து மரித்தது வீண், வேஸ்ட், யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்றதுக்கு சமானம். ஐயோ, ஒரு காலம் நான் அந்த இடத்துக்கு போக மாட்டேன். அதனாலதான் பிலிப்பியர் 3ல பாத்தீங்கன்னா வரிசையா சொல்லிட்டே வராரு. 9ஆம் வசனம் வரும்போது சொல்றாரு, இதெல்லாம் எனக்கு நஷ்டம், குப்பை அப்படின்னு எண்ணத்தை மாற்றிட்டேன். என் சுய நீதினாலே நான் யாருன்றத சொல்றாரு. இப்போ என்ன சொல்றாரு? விசுவாசத்தினால் தேவனால் வருகிற தேவ நீதி உடையவனாய் இருக்கும்படி இவை எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பமுமாய் எண்ணுகிறேன். பலர் வேறு விதமாய் சிந்திக்கிறார்கள். அப்புறம் சொல்றாரு, தேறினவர்கள் யாவரும் இதே சிந்தை. என்ன சிந்தை? கிறிஸ்து என்ன செய்தாரோ அதை விசுவாசித்து அதை எனக்கு ஆதாயமாக்கி கொள்ள வேண்டும். நான் அதை இழக்க கூடாது. கலாத்தியர் 5:2 அதான் சொல்றாரு. நீங்க கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ள 5:4 வரும்போது அதை தான் சொல்றாரு. அப்போ நாம் முயற்சிக்கும் பொழுது அதை வேஸ்ட் பண்றோம். we frustrate the grace. நமக்கு அது வேலை செய்யாது. ஏன்? அதனாலதான் அவங்களுக்கு புத்தி இல்லாத கலாச்சாரம். ஏன் சொல்றாரு? முடியாததை திரும்ப திரும்ப நீங்க முயற்சி பார்த்தீங்கன்னா நீங்க புத்தி இல்லாதவன் தான். You are tried 100 times, every time you failed.
அதனாலதான் அவர் வந்து உனக்கு செஞ்சு கொடுத்துட்டு போயிட்டாரு. அதை நான் தான் செய்வேன், நான் தான் செய்வேன் திரும்ப திரும்ப முயற்சித்தினா, முட்டாள்னு சொல்லாம என்ன சொல்லுவாரு? புத்தி இல்லாத கலாத்திரேன்றார். ஒரு நாள் மனிதரால் முடியாததை செய்யும்படி அவர் வந்தார். அதுதான் கிருபை. என் இயலாமையில் என்னை இயல வைப்பது தேவ கிருபை. பாவம் செய்யாம என்னால வாழ முடியாது. ஆனா அதை என்னை பாவம் செய்யாமல் வாழ வைப்பது கிருபை. கிருபை பாவம் செய்வதற்கு உன்னை ஊக்குவிப்பதில்ல, பாவத்தை மேற்கொள்ளுகிற வல்லமை தருகிறது. அததான் அங்க தீத்துரு 2:15 நம்ம வாசிக்கிறோம். அப்ப பாருங்க, இது தவறான உபதேசம். கிருபை பாவம் செய்ய ஊக்குவிக்கிறதுன்றாங்க. ஏன்? மூளை அறிவு அப்படி சொல்லுது. நான் பாவம் செய்யும் போதும் பரிசுத்தவான், பாவம் செய்யும் போதும் நீதிமான், பாவம் செய்யும் போதும் தேவனை கட்டி தழுவி கொஞ்சலான்றாரு. அது எப்படியாது? அப்ப பாவத்திலே வாழ்ந்துடலாமா? இது மூளை அறிவு கேட்கிறது. பிசாசு மூளையில தான் பிடிப்பான், எண்ணத்துல தான் பிடிப்பான். இது பிசாசின் எண்ணம். அதனாலதான் இவ்வளவு தூரத்துக்கு இந்த 6ஆம் அதிகாரத்துல அவர் விளக்கி சொல்லுகிறார். நான் இப்ப 10 வரைக்கும் வந்தேன். அப்படியே இல்ல ஆகையால் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் போறேன். நீங்க பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்க சரீரத்தில் பாவம் ஆளாது இருப்பதாக சொல்லிட்டு 13 என்ன சொல்றாரு பாருங்க. உங்கள் சரிங்களா, இது யாருங்க செய்யணும்? ரோமர் 12:1 சொல்றாருல, அததான் திரும்பி இங்க சொல்றாரு. ஜீவ பலியாக நீதான் ஒப்பு கொடுக்கணும். நீ இது பரிசுத்த அவயம், நீதியான அவயம்னு நீதான் ஒப்பு கொடுக்கணும். அததான் இங்க சொல்றாரு. ஒப்பு கொடுத்து வாழ நம்மை அழைக்கிறார். நம்முடைய கிரியை சொல்லல, ஆவியானவருக்கு ஒப்பு. ஆவியானவர், கிருபையின் ஆவியானவர். இந்த கிருபை தான் நம்ம செய்ய முடியும். மாபெரும் பர்வதமே நீ எம்மாத்திரம். எனக்கு முடியாது முடியாதுன்னு எனக்கு முன்பாக நிக்கிற பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். நான் தலைக்கல்லாகிய கிருபையை கொண்டு வருவேன். நீ சமபூமி ஆவாய். எனக்கு நீ தடையே செய்ய முடியாது. நீ எம்மாத்திரம். கிருபையின் ஆவியானவர் எனக்கு, அந்த கிருபையின் தேவன், கிருபை கிருபை என்பது பாசம்தான். இயேசு கிறிஸ்துவின் ஆவியை இங்கு குறிக்கிறது. அவர் நமக்கு மேற்கொள்ளுகிற வல்லமையை தருகிறார். நாம ஒண்ணு செய்யணும், அந்த வல்லமையை நம்ம வாழனா நாம் தான். ஏன்? we are free will man. சுய சித்தத்தோடு இருக்கிறோம். நம்ம ரோபோட் இல்ல, பொம்மை இல்ல. அவர் அங்க இருந்து ரிமோட்ல ஆட்டி படைக்கிறது. மனிதனை தன்னை போல சுய சித்தத்தோடு படைத்தார். பிசாசும் சரி, தேவனும் சரி நம்ம ஆட்டி படைக்க முடியாது. அதுக்கு இழுப்புக்கு விட்டு கொடுப்பது நாம் தான். நாம் தான் தெரிந்தெடுக்கணும். we have to choose. அப்படிதானே? அப்புறம் சூஸ் பண்ணி தான் நம்ம ஈல் பண்ண முடியும். நீ சூஸ் பண்ணலன்னா ஈல் பண்ண முடியாது. அததான் இங்க சொல்ல வராரு. நீ பாவத்தின் எல்லைக்கு மறித்தவனாய் இருந்தாலும் உன் சரீரம் என்ன, நீ யாரு, உனக்கு என்ன நடந்தது, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கனால நீ யார் என்பதை எல்லாம் அறிந்து எண்ணங்களை மாற்றி அவ்வாறு உன்னுடைய சரீரத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அத சொல்லிட்டு தான் அடுத்த பகுதிக்கு போறாரு. முதல் காரணம், நீ பாவத்துக்கு மரித்தவன், உன்கிட்ட பாவம் இல்ல, அதனால பாவத்துல நிலை நிற்க முடியாதுன்னு சொல்லிடுறாரு. 2வது காரணம் தான் என்ன சொல்றாரு, நீ இப்ப நியாய பிரமாணத்துக்கு கீழே இல்லப்பா. எது கீழே இருக்க? கிருபை கீழே இருக்க. நியாய பிரமாணத்துக்கு கீழே இருந்தா தானே பாவத்திற்கு அது ஒரு ஆளுகை கொடுக்கும். அப்படி எப்படி நீ பாவத்தில் வாழலாமான்னு கேக்குற? கிருபை உன்னை என்ன பண்ணும்? பாவத்தை மேற்கொள்ளுகிற வல்லமை தானே தரும். நியாயப்பிரமாணம் பாவம் செய்கிற வல்லமையை தரும். கொஞ்சம் கஷ்டமா இருக்கா? வேதவசனம் சொல்லுது. நீங்க எடுத்து வாசிங்க. ரோமர், டைம் இல்ல, நோட் பண்ணிங்க. 7ஆம் அதிகாரம் 8ல இருந்து 12 வரைக்கும் வாசிங்க. அங்க என்ன சொல்லுதுன்னு பாருங்க. நியாயப்பிரமாணம் வந்தபோதுதான் பாவத்திற்கு சமயம் கொடுத்து என்னை அதிக பாவமாக்கி என்னை கொன்றதுன்ற.
அதே ரோமர் 5:20 பாருங்க. நியாயப்பிரமாணம் வந்தபோது பாவம் பெருகினது என்றார். 1 கொரிந்தியர் 15:57 எடுங்க. அங்க என்ன சொல்றாரு? அது நியாயப்பிரமாணம் பாவத்திற்கு பலன் கொடுத்தது என்றார். கிருபை என்ன பண்ணிச்சாம்? அந்த பாவத்தின் வல்லமையை விட கிருபையின் வல்லமை பல 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 மடங்கு பெரிதா இருந்தபடினால அதை அப்படியே முழுங்கி போட்டது என்று சொல்லுகிறார். அப்ப நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி பாவத்துல வாழ முடியும்னு கேட்கிறாரு. நீ கிருபையின் ஆளுகைக்கு வந்துட்டியே, நீ கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள முடியாதுன்றாரு. அததான் 7ஆம் அதிகாரத்திலையும் சொல்றாரு. 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 6ஆம் வசனம். டைம் ஆயிடுச்சு, அதனால வேகமா உங்களுக்கு சொல்றேன். 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை பாருங்க. அங்க என்ன சொல்றாரு? நாம் கிறிஸ்துவோடு கூட மரிக்கும் பொழுது பாவத்தின் எல்லைக்கு மரித்தபடி போல நியாயப்பிரமாணத்தின் எல்லைக்கு மரித்து கிருபையின் எல்லைக்கு மாற்றப்பட்டு விட்டோம். ஏன்? நியாயப்பிரமாணத்தை முழுவதுமா அவர் நிறைவேற்றி அந்த கேட்ட நீதியை எனக்கு கொடுத்துட்டாரு. இப்போ நியாயப்பிரமாணம் கேட்ட நீதி உடையனா இருக்கிறேன். இப்ப அந்த எல்லையில நான் இல்ல. அதனாலதான் பவுல் சொல்றாரு, நான் தேவனுக்கென்று பிழைக்கும்படி அங்க கலாத்தியர் 2:19 சொல்றாரு, தேவனுக்கென்று பிழைக்கும்படி நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தேன் என்றாரு. திரும்பவும் 5:18 அதை சொல்லுவதை பார்க்கலாம். அப்போ எப்படி பாவத்தின் எல்லைக்கு நாம் மரித்தவன் மனம் மாற்றப்படுகிறதோ அதே மாதிரி நியாயப்பிரமாணத்தின் எல்லைக்கு நான் மரித்தவன். இப்ப எனக்கு நிபந்தனையே இல்ல, நியாயப்பிரமாணமே எனக்கு இல்ல. ஏன்? அது பூரணமாய் என்னிலே நிறைவேற்றி விட்டார். அததான் 7:4 7:6 சொல்றதுனா நான் வேகமா ஒரு தடவை வாசித்துறேன். என் சகோதரரே, நீங்கள் மரித்தோர்ந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருடைய ஆகி தேவனுக்கு என்று கனி கொடுக்கும்படி தேவனுடைய ஸ்பாவத்தை சாயலை வெளிப்படுத்தும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாய பிரமாணத்துக்கு மரித்தவர்களானீர்கள். அதை சொல்லிட்டு 6ஆம் வசனத்துல நீங்க 5 நல்லா எடுத்து தியானம் பண்ணுங்க. பழைய வாழ்க்கையில எப்படி கனி கொடுத்தீங்களோ பாவத்தின், இப்போ நீதியின் கனியை கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு இப்ப என்னது சொல்றாரு? இப்பொழுதோ நாம் பழமையான எழுத்தின நியாய பிரமாணத்தின்படி அல்ல, எப்படி வாழணும்? ஆவியினால் நடத்தப்பட வேண்டும். ஆவியினால் நடத்தப்படுதான் தேவ புத்திரர்கள் என்று சொல்லுகிறார். கிருபையின் ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள், இயேசு கிறிஸ்து செய்தார் என்று சொல்லுகிற நற்செய்தியினால் நடத்தப்படுகிறவர்கள். நம்முடைய கிருபையில் வாழ்வது என்றால் என்னங்க? இயேசு என்ன செய்தார் என்று விசுவாசித்து வாழ்வதுதான் கிருபையில் வாழ்வது. அதுதான் கனி கொடுக்கிற வாழ்க்கை. அதுதான் இங்க என்ன சொல்றாரு? அந்த ஆவியின்படி. எந்த ஆவி? இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்று எனக்கு சொல்லுகிற புதிதான ஆவியின்படி வாழத்தக்கதாக நியாய பிரமாணத்திற்கு நாம் மரித்தவர்களாகி அது நின்று விடுதலையாக்கப்பட்டோம். 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலையும் அதுதான் அவர் சொல்லுகிறார். அப்ப பாருங்க, பாவத்தின் எல்லைக்கே நான் மரித்தவன், எப்படி பாவத்தில் நிலைநிற்க முடியும்? அடுத்தது இங்க 14-15 என்ன சொல்றாரு? ஐயா, நான் நியாயப்பிரமாணத்தின் எல்லைக்கே மரித்தவன், இன்னும் பாவம் என்னல வல்லமையா செஞ்சு என்ன பாவம் செய்ய வைக்க முடியுமா? நான் நியாயப்பிரமாணத்தின் எல்லைக்கு மரித்தவன் அப்படின்னு பாவத்துக்கு பலன் கொடுத்துச்சு. அந்த நியாயப்பிரமாணத்துக்கும் நான் மரித்தவன். திரும்பவும் போய் இந்த நியாயப்பிரமாணத்தின் எல்லைக்கு போனா என்னால முடியாது, தவறுவேன், குற்ற உணர்வு வரும், பிசாசு உணர்த்துவான். திரும்பவும் பிசாசுக்கு நான் என்ன கொடுக்கிறேன்? பாவத்துக்கும் பிசாசுக்கும் பலன் கொடுக்கிறேன். இப்ப நான் அந்த எல்லையில மறிச்சிட்டனால அத மனசுலயே வைக்கிறது இல்ல. ஏன்? ஏற்கனவே நியாயப்பிரமாணம் கேட்ட பரிசுத்தம் நீதியை இலவசமாக எனக்கு தந்து விட்டார். அதுதான் உள்ளான ஆவியின்படி கிருபையின்படி வாழ்கிறது. ஆவியினால் நடத்தப்படுவது, விசுவாசத்தினால் நடத்தப்படுவது. அததான் இங்க சொல்றாரு. அதை சொல்லிட்டு தான் 16ஆம் வசனத்துல 3வது காரணத்தையும் சொல்லிடுறாரு. நேரம் இல்லாதனால சொல்லிடுறேன். 3வது காரணம் என்ன சொல்றாரு? நீங்க எதுக்கு அடிமையா ஒப்பு கொடுக்கிறீங்களோ அதுக்கா. அதுதான் பவுல் என்ன சொல்றாரு? நீ பாவம் செய்ய முடியாதுன்னு சொல்லல அவரு.
பாவம் செய்ய முடியும். ஆனா அது நீ சூஸ் பண்ணணும். நீ மனதின் எண்ணங்களை மாற்றணும் வெளிப்பாடு பெற்று. அதை அறிந்து மாற்றலன்னா நீ ஒப்பு கொடுக்கிற. அப்ப நீ திரும்பவும் பாவத்துக்கு அடிமையா போற அப்படின்னா பிசாசுக்கு ஐயா பரிசுத்தவான் பிசாசுக்கு வேலைக்காரனா போணுமா? அதுதான் அவருடைய கேள்வி. எதற்கு அடிமையாக நீங்கள் ஒப்பு கொடுக்கிறீர்களோ எதற்கு அதற்கே நீங்க அடிமையா இருக்கிறீங்கன்றார். அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு? 1 கொரிந்தியர் 6:12 10:23 சொல்றாரு, ஒன்றிலும் நான் அடிமைப்படேன். அடிமைப்பட முடியாதுன்னு சொல்லல. நான் அடிமைப்பட மாட்டேன். 6 அங்க 12 சொல்ல 10:11 சொல்லிட்டு தான் பரிசுத்தமாக்கப்பட்டதை சொல்லிட்டு தான் சொல்றாரு. நான் ஒன்றுகளும் அடிமைப்பட மாட்டேன். அது எனக்கு தகுதியாயிராது. எனக்கு தேவ சாயலை என் மூலம் வெளிப்படுத்தாது. என் ஆசையெல்லாம் ஏக்கமெல்லாம் தேவ சாயல, தேவனுடைய திட்டத்தை, தேவனுடைய தீர்மானத்தை என் வாழ்க்கையில நிறைவேற்றணும். ஆகவே ஒன்றுக்கும் அப்ப இட் இஸ் மை கான்சியஸ் டிசிஷன். அடிமைப்பட மாட்டேன். திரும்பவும் அடிமைத்துவ நுகத்திற்கு போக மாட்டேன். அப்படிதானே சொல்றாரு கலாத்தியர் 5:1. கலாத்தியர் 4:30 அதை வெளியே தள்ளுன்றாரு. நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுகிறது என்று உங்களுக்கு தெரியாதான்னு கேட்டு 30 வரும்போது வேதம் என்ன சொல்லுகிறது? அடிமைப்படுத்துகிறவளையும் அடிமையானவனையும் வெளியே தள்ளு, நியாயப்பிரமாணத்தை தள்ளுன்றாரு. சொல்லிட்டு தான் 5ஆம் அதிகாரத்துல ஏன் சொல்றாரு? நியாயப்பிரமாணத்தின் கீழ் வாழ விரும்புகிற நீங்கள் அங்க ஆரம்பிக்கிறாரு. நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது நீங்க கேட்கலையா? அது என்ன சொல்லுகிறது? சுயாதீனம் உள்ளவன் அடிமைப்படுத்த சுயாதீனம் என்ன, கிருபையில அடிமைப்படுத்துறது என்ன, நியாயப்பிரமாணத்துக்கல்ல 2 அலிகாரிக்கலா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு கன்க்ளூட் பண்ணும்போது 30 வரும்போது என்ன சொல்றாரு? புறம்பே தள்ளு, ஆகார தள்ளுன்னு அங்க சொன்ன மாதிரி ஆண்டவர் இங்க என்ன சொல்றாரு? அடிமைப்படுத்துகிற நியாயப்பிரமாணத்தை தள்ளு, புறம்பே தள்ளு. அதை சொல்லிட்டு தான் 5:1 கிறிஸ்து உங்களுக்கு உண்டாக்கின இந்த சுயாதீனம் அப்படி என்ன? You have the total liberty to live in sin or holiness. முந்தி அப்படி இல்ல. You don't have any option at all. பாவத்துல தான். ஏன் நீ இருந்ததே பாவத்தின் எல்லை தான். 20ஆம் வசனம் அப்படிதான் சொல்றாரு. அங்கு இருக்கும்போது நீ என்ன செஞ்சாலும் பாவிதான். இப்ப இங்க என்ன செஞ்சாலும் நீதிதான். எல்லை மாற்றப்பட்டது. நீங்க எடுத்து அதை தியானிச்சு பாருங்க. நேரம் இல்லாதனால நான் வேகமா போறேன் நானு. அப்போ இங்க அடிமைப்பட விரும்புகிறது என்ன என்று கேட்கிறார். எதற்கு? நீ அடிமைப்பட்டா பிசாசுக்கு இடம் கொடுக்கிற, பிசாசின் வேலைக்காரன் ஆவற. நீ வேலைக்காரன் அல்ல. ஏன் பாவம் செய்யலாம்ன்றதுக்கு செய்யக்கூடாது என்றதுக்கு 3 சொல்றாரு. முதல் காரணம் பாவத்துக்கு மரித்தவன். 2வது பாவத்துக்கு பலன் கொடுக்கிற நியாய பிரமாணத்துக்கு மரித்தவன். 3வது காரணம் நீ பாவத்திற்கு ஆளுகை கொடுக்கும் போது பிசாசுக்கு ஆளுகை கொடுக்கிற, அவனுடைய வேலைக்காரன் ஆகாத. நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். கிறிஸ்தியனுக்கு உண்டாக்கின சுயாத பவுலுடைய மனநிலை நமக்கு வர வேண்டும். நியாயப்பிரமாண மனநிலை அல்ல, கிருபையின் மனநிலை. அதுதான் சொல்றார். அந்த மனநிலை பாருங்க. பிலிப்பியர் 3:9 மனநிலையை பாருங்க. அவர் என்ன சொல்றாரு பாருங்க. நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். நான் அல்ல, கிருபை எனக்குள்ள இருக்கிற அவர்தான். ஜீவிப்பது நான் அல்ல, அவரே. அவரை விருதாவாக்க மாட்டேன், வேஸ்ட் பண்ண மாட்டேன். அவரை நான் உபயோகப்படுத்தி கொள்ளுவேன். அப்ப பாருங்க, அவர் செய்ததுதான் எனக்கு எல்லாம். கேள்வி எல்லாம் நீ என்ன செய்த, என்ன செய்யற, என்ன செய்ய போறல்ல. அவர் என்ன செய்தார், அவர் என்ன செய்தார். நீ என்ன செய்தாய் அல்ல, அவர் என்ன செய்தார். அதுதாங்க கிருபை. அதுதாங்க கிருபை. அந்த கிருபையின் வாழ்க்கையில பாவம் மேற்கொள்ள முடியாது. பரிசுத்தமாதான் வாழும். அதான் ஏன் நான் இதை கிளாரிஃபை பண்ண வந்தேன்னா, ஈவுன்னு சொல்லும் பொழுது இப்படி ஒரு கேள்வி வரும். அந்த கேள்விக்கு பதிலை இங்க தெளிவா சொல்றாரு. நீங்க மனதை புதிதாக்குங்க. எனி டவுட்ஸ் யூ ஆஸ்க் மீ. நான் நிச்சயமா கிளாரிஃபை பண்றேன். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேலைக்காக உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே.
நீங்க உங்களுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை நிபந்தனையே இல்லாமல் நாங்க எதுவுமே செய்யாம இலவசமா எங்களுக்கு கொடுத்துட்டீங்க ஆண்டவரே. அதை கொடுத்ததன் நோக்கம் என்ன என்று நாங்க பார்த்தோம். அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு நாங்க என்ன செய்ய வேண்டும் என்பதையும் எங்களை சார்ந்த காரியங்களை நீங்க காண்பித்தீங்க ஆண்டவரே. நாங்கள் யார்? பாவத்திற்கு மரித்தவர்கள், கிறிஸ்துவின் சுபாவத்தில் வாழ்பவர்கள், அதை அறிந்தவர்களாக, அதை எண்ணிக்கொண்டவர்களாக, அதற்கு எங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்து வாழ அழைத்தீர் ஆண்டவரே. நாங்கள் திரும்பவும் அடிமைத்தன நுகத்துக்குட்படாதபடிக்கு, பாவம் ஆளுகை செய்யாதபடிக்கு, பிசாசின் ஆளுகைக்கு வேலைக்காரன் ஆகாதபடிக்கு நாங்கள் எங்கள் மனதின் வெளிப்பாடு பெற்று மனதின் எண்ணங்களை மாற்றி அதன்படி வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்க உதவி செய்ய உம்மை நோக்கி பார்க்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.